அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை இஞ்சி நிற்கும் தன்மையளாய் யாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமா கருணயா கமலாமிவான்யாம் போதாமனன்ய சரணः சரணம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தாமோதர பெருமாளுடைய ஒரு நிருகேதுக கிருபா கடாட்சத்தாலே சூடி கொடுத்த சுடர்புடியான ஆண்டாள் அருளி செய்த இந்த திருப்பாவினுடைய அனுபவம் நடந்தேறி வருகிறது. எம்பெருமானை அடைய வேணும் அப்படின்ற ஒரு ஆறாத காதலாலே ஆண்டாள் எம்பெருமானை நோக்கி அவனை திருப்பள்ளி உணர்த்துவதற்காக செல்கிறாள்னு பார்த்தோம். பாகவதர்களை எல்லாம் திருப்பள்ளி உணர்த்தினாள். மேலே நந்தகோபன் திருமாடிகிட்ட இருக்கக்கூடிய கோயில் காப்பான் வாசல் காப்பான் இவர்களை எல்லாம் திருப்பள்ளி உணர்த்தினாள். பிறகு நந்தகோபன் யசோதை பிராட்டி எம்பெருமான் பலராமன் எல்லாரையும் எழுப்பினாள்னு பார்த்தோம். அதுக்கு மேல புருஷகார பூதியா இருக்கக்கூடிய நப்பிண்ணை பிராட்டியை ஒரு பாசுரத்தாலே எழுப்பி எம்பெருமானியம் பிராட்டியும் மேலே 2 பாசுரங்களாலே எழுப்பினாள்னு பார்க்கிறோம். கடைசியில ஒரு வாரம் எம்பெருமானும் பிராட்டியும் நானும் சேர்ந்து உங்களுக்கு அந்த எம்பெருமானை பெறக்கூடிய விஷயத்திலே உங்களுக்கு கருணை புரிகிறேன் நப்பினை பிராட்டியும் சேர்ந்து வர எம்பெருமானும் பிராட்டியோட 2 பேரும் இவர்களோட பிராட்டியும் இந்த ஆட்சிகளோட சேர்ந்து அழைத்த காலத்திலே எம்பெருமான் வந்து சேர்ந்தான்னு பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே நேற்றுக்கு அந்த அங்கன்மாய் ஆலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கு கீழே என்ற பாசுரத்தினுடைய அனுபவத்தை சிறிதளவு பார்த்தோம். பூர்த்தியா பார்க்கல. அதை தெரிவித்த விஷயம் என்னன்னா, கீழே அதுக்கு முன் பாசுரத்திலே மாற்றாருனக்கு வழி துளைந்து நாற்றாது கொண்டு நடிபணியுமா போலே சத்துருக்களாய் இருக்கவர்கள் தங்களுடைய அபிமானம் துறைந்து எப்படி உன்னிடத்திலே வந்தார்களோ அது போல நாங்களும் புகழொன் இல்லாது உன்னிடத்திலே வந்து சேர்ந்தோம்னு தெரிவித்தார்கள். கதி எண்ணி உன்னிடத்திலே வந்து சேர்ந்தோம்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, ஒரு காலத்திலே இந்த பூலோகத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள் ஏதோ ஒரு சிறு பகுதியை ஆண்டு கொண்டிருந்தாலும் அவர்கள் என்ன நினைப்புனா, நாங்கள் தான் இந்த பூமிக்கே சார்வபௌமன் ராஜாதி ஏக சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு எண்ணம் அவர்களுக்கு, ஒரு அகங்காரம் அவரிடத்துல ஏற்படுறதுன்னு காமிச்சார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட ஒரு சந்தர்ப்பத்திலே என்ன ஆகுது, அவர்களுக்கு அகங்காரம் துளைகிறது. அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பராஜயம்னு சொல்லக்கூடிய ஒரு தோல்வியினாலே அவர்களுக்கு அந்த அகங்காரமானது தொலைந்து எம்பெருமான் திறத்திலே அவருடைய பள்ளிக்கட்டிலே அவர் திருவடி வாரத்திலே வந்து சங்கம் இருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள் என்று ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதுக்கு சில பல விஷயங்கள் மேல உதாரணமாக தெரிவித்தார்கள். பக்தியோடு இருந்தா எம்பெருமான் திருவடியிலே இருந்து விடலாமே, ஏன் எம்பெருமான் அது வெளியிலேயே கூட இருந்து விடலாமே, எம்பெருமான் திருவடியில தான் இவர்கள் இருக்கணுமான்னு கேட்ட காலத்திலே பரதனும் சரி லக்ஷ்மணனும் சரி எம்பெருமான் தரத்திலே அன்புடையவர்களாய் இருந்தாலும் எம்பெருமானை விட்டு விலகி இருந்ததுனாலே பரதனை வந்து சில ஏச்சுக்களுக்கு ஆளான. ஆனால் லக்ஷ்மணனானவன் அந்த மாதிரியான ஏச்சுக்களுக்கு ஆளாகவில்லை. ஏன்னா எம்பெருமானை விட்டு அவன் எந்த காலத்திலையும் பிரியாதவனாய் இருந்தான். அப்போ இந்த அரசர்களை போல நாங்கள் பங்கப்பட்டு எல்லாம் எங்களோட அபிமானத்தை எல்லாம் விட்டு வந்தோம்னு தெரிவித்தார்கள். அரசர்களும் நீங்களும் ஒண்ணுதானான்னு கேட்கக்கூடிய காலத்திலே அரசர்களும் நாங்களும் ஒண்ணு இல்லை. ஆனால் அரசர்களுக்கு அபிமானத்துல பார்க்கக்கூடிய காலத்திலே நாங்களும் அரசர்களும் ஒண்ணுதான். அவர்களுக்கும் ஒரு காலத்துல அகங்காரம் வருது. நாங்களும் ஒரு காலத்திலே உன்னுடைய எதிர்ப்பு கோர்த்து இருப்போம். ஏதோ இந்த பிறவிலே ஏதோ உன்னுடைய இதாலே நாங்கள் இப்படி இருக்கிறோம்னு காட்டணும். கண்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து
அபிமான பங்கமாய் வந்து எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே இருக்கிறார்கள் அந்த அரசர்கள்லாம் காட்டும். அப்படி வரக்கூடிய அரசர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்னா, சில பேர் அபிமானம் தொலைந்து வந்தார்கள், சில பேர் அபிமானம் அவர்கள் அத்தவர்களாக இருந்தார்கள். முதல்ல இருந்தே வந்து பார்க்கக்கூடிய காலத்திலே அபிமானம் அத்தவராய் எம்பெருமான் திறத்திலே பக்தி உடையவர்களாய் இருந்தவர்களாய் இருந்தார்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட பல அரசர்கள் எம்பெருமான் திறத்திலே விவாவதாரத்திலும் சரி, இல்ல இப்போ அர்ச்சைன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் திவ்யமங்கல விக்கிரகத்தோட கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்தலங்களில் ஆகட்டும் சரி, அப்படிப்பட்ட ஸ்தலங்களிலே பல அரசர்கள் கைங்கரியம் பண்ணி இருக்கிறார்கள் எல்லாம் காட்டுகிறார்கள். முதல்ல ஒருத்தனுக்கு அரசன்ற பேர் எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டால் எம்பெருமானுடைய கிருபையினால தான். கொடுத்துக்கோங்க, எவ்வளவு அரசர்கள் இருக்கிறார். பிரம்மா, சதுர்முக பிரம்மான்னு சொல்லக்கூடியவன் இந்த 14 லோகங்களுக்கெல்லாம் ஒரு அண்டத்துக்கு அதிபதியாக இருக்கிறான்னு பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அண்டத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவன் எப்படி பண்றான், எப்படி அவன் அரசனானான், இந்த அண்டத்துக்கு அதிபதி ஆனான்னு சொல்லக்கூடிய காலத்திலே அவன் பெரிய தபஸ் பண்ணிருக்கான். யுககோடி சகசிராணி விஷ்ணுமாராத்ய பத்ம பூ குணஸ்திரைலோக்கியதாதிருத்தம் பிராப்தவானிதி சுஷ்ருமஹா. யுககோடி சகசிராணி எவ்வளவு காலம் தபஸ் பண்ணிருக்கான்னா, பல கோடி 1000 வருஷங்கள், 1000 கோடி வருஷங்கள் அவன் தபஸ் பண்ணிருக்கான் அந்த பிரம்ம பதவி அடைவதற்குன்னு சொல்லக்கூடியது. கோபா பூதத்தாழ்வார் பாடுறார் தன்னுடைய 2ஆம் திருவந்தாதிக்கு. கோபாகி மாநிலங்காத்து நங்கண் முகப்பே மாவேகி செல்கின்ற மன்னவரும் பூவேவும் எங்க மலனாபியான் செவடிக்கே எழுப்பிறப்பும் தன் கமலமே இந்தார் தமர். ராஜாக்களாய் இருந்தவர்கள் எப்படி ராஜாக்கள் ஆனான்னா, பல ஜென்மங்களிலே அவர்கள் எம்பெருமான் தரத்திலே அவன் திருவடிகளுக்கு தாமரை பூக்களை சமர்ப்பித்து அர்ச்சனை பண்ணி இருக்கிறார்கள் காட்டுகிறார். நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழி ஒரு பாசத்தை பாட, திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும். ராஜாவை பார்த்தா பெருமாளை பார்த்தது போல நினைன்னு தெரிவிக்கிறார். இப்ப காரணம் என்ன? ராஜாவை பார்த்தா பெருமாளை பார்த்த போல நினைக்கணுமா, அப்படி கூட ஒரு அபிமானம் வைக்கணுமா அப்படின்னா காரணம் என்ன? இவர்கள் எல்லாம் நெடுங்காலம் அந்த எம்பெருமான் இடத்திலே எம்பெருமானை ஆராதித்து இப்படிப்பட்ட ஒரு பதவிக்கு வந்திருக்கிறார்கள். பாகவதர்கள் இவர்கள்னு சொல்லக்கூடியதா இருக்குது. பதவி கண்டப்பறம் சில பேருக்கு அகங்காரம் வருது, சில பேர் அப்படியே இருக்கான்றது விஷயம் வேற. அப்படிதான் இருக்கிறாங்க. திருப்பள்ளி எழுச்சிக்கு ஒரு தனியன், திருப்பள்ளி எழுச்சின்ற திவ்யபுரம் வந்து ஒரு தனியன். தமேவ மத்வா பரவாசுதேவம் ரங்கேஷயம் ராஜவதர்கனீயம். எபெருமானுக்கு செய்யக்கூடிய திருவாராதனங்கள் பூஜைகள்லாம் எப்படி பண்ணா, ராஜாக்கு எப்படி ஆராதனம் பண்றோமோ, ஒரு உபச்சாரம் பண்றோமோ அதே போல பண்ணுங்க. அப்படியே எப்படி சொல்லணும், நம்மளுக்கு எப்படி தோணும்? பெருமாளுக்கு பண்ற ஆராதனத்தை ராஜாக்கு பண்ணணும்னு சொல்றோமா, இல்ல ராஜாக்கு பண்ற ஆராதனத்தை பெருமாளுக்கு பண்ணணும்னு சொல்றோமா? இல்ல நல்ல பாகவதர்களா இருந்தார்கள், அதனால இப்படி பண்ணணும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்திலே அவர்களுக்கும் அகங்காரம் ஏகி போகிறதுன்னு சொல்ல முடியாது. சில பேர்கள் எப்படி இருக்கா, எம்பெருமான் தரத்துல பக்தி மிக்கவர்களா இருக்கிறார்கள் இந்த அரசர்களே நாடு. என்னன் தொண்டை ஒரு ராஜா திருவள்ளிக்கணி பாசனம் பாடுறார். திருமணியாளர் பாடக்கூடிய காலத்துல என்ன சொல்ல, தென்னன் தொண்டை அருகோன் வழங்கும் தென்னன் தொண்டை அருகோன் செய்த நன்மயிலை திருவல்லிக்கேணி நின்னானை மன்னுதன் பொழிலும் வாவியும் மதிலும் மாடமாளிகையும் மண்டபமும் தென்னன் தொண்டை அருகோன் செய்த நன்மயிலை திருவல்லிக்கேணி நின்னானை. இந்த மாதிரி பல ராஜாக்கள் பல இடத்துல இருக்கிறார். மன்னவன் தொண்டை அருகோன் வணங்கும் நீழ்முடி மாலை வைர மேகன் தன்வெளி தன் புகழ் சூழ்ந்த கட்சி அட்டபுயகரத்தாதி தன்னை. பற்பல அரசர்கள் என்ன பண்ணிருக்காங்க, விவாதாரத்திலே எம்பெருமான் தரத்திலே அடிபணிந்து இருக்கிறார்கள். அர்ச்சாவதார காலத்திலேயும் வந்து எம்பெருமான் தரத்திலே அடிபணிந்தவர்களாய் அப்படிப்பட்ட சில ராஜாக்களும் உண்டு காட்டப்படுது. பங்கன்மாயாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே. அவர்கள்லாம் அபிமானத்தை தொலைத்தார்கள். சில பேருக்கு அகங்காரம் தான், அகங்காரத்தை தொலைச்சு வந்தார்கள். சில பேருக்கு அகங்காரம் என்ற பக்தி இருந்தது, அந்த பக்தியின் காரணமாக எம்பெருமான் திருவடி வாரத்திலே வந்து சேர்ந்தார்கள். எப்படி இந்த ராஜாக்கள்லாம் வந்து சேர்ந்தார்களோ அது போல நாங்களும் வந்து சேர்ந்தோம்னு தெரிவிக்கிறார்கள். சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோ. சங்கம் இருப்பார்னா எப்படின்னா, ஒரு சங்கம்னா கூட்டம், கூட்டமாக வந்து இருக்கிறார்கள். ஒருத்தர் ஒன்னு ரெண்டு ராஜா இல்ல, ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் எம்பெருமான் திருவடி வாரத்திலே வந்து இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்னா, கூட்டமா இதுக்கு வந்திருக்காங்கன்னா இவர்கள் எப்படிப்பட்ட அத்தியாவசியத்தோட உறுதிப்பாடோடு இருக்குன்னா, திருப்பி ராஜ்யத்தை கொடுத்து நீ ஆளுன்னு சொன்னா கூட வேண்டான்னு சொல்லக்கூடிய உன் திருவடி கீழே இருக்கக்கூடியா இருக்கிறாங்க. அங்கவிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் இங்கடி வாய் செய்ததாமரை பூ போலே. நாங்க அப்படி இருந்தோம்.
நாங்களும் அது அரசர்களைப் போலே வந்தோம்னா. சரி, உங்களுக்கு வேண்டியது என்னான்னு. சரி, வந்துட்டீர்கள், அபிமானம் தொலைஞ்சு வந்துட்டீர்கள், உங்களுக்கு என்ன வேணும்? இங்கனி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே மேல் விழியாவும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியே. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் உன்னுடைய திருக்கண் நோக்கு, உன் கண் குளிர எங்களை நல்லா பார்க்கணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது. கண் அலைப்பெய்து உன் கிட்டினா ஒண்ணுதான். அப்பதான் இங்கு நீ வாய் செய்த எப்படி நீர் பார்க்கணும் தெரியுமா? திருக்கண் நோக்கு வேணும்னு சொல்லிட்டா என்ன பிரகாரத்தை எங்களுக்கு திருக்கண் நோக்கு, எப்படி நீ எங்களுக்கு உங்க கண் கொண்டு நீர் பார்க்க வேணும்ன்றது அதையும் சொல்றா. நீங்க எப்படி என்ன உங்களை பார்க்கணும் தெரியும். இங்க நீ வாய் செய்த தாமரை பூ போலே. உடைய கண் எப்படி இருக்குன்னா ஒரு பிரிஞ்சது இருக்க பிரியாத மாதிரி இருக்கும். கிங்கினின்னு சொல்லுவோம். இந்த அறையில குழந்தைகளுக்குலாம் ஒரு சலங்கை போடுவோம். அது போடுறதுன்னா ஒரு உருண்டையா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சலங்கை இருக்கும், கொஞ்சம் ஓரம் பிரிஞ்சிருக்கும். அது மூடின மாதிரி இருக்கும், திறந்த மாதிரி இருக்கும். அது போல இருக்கணும். கிங்கிணி வாய்ச்சேத தாமரை பூ போலே. மாதுளம் பூ போல இருக்கும், பாதி மூடி இருக்கணும், பாதி திறந்து இருக்கணும். அப்போ என்ன கேட்கிறார்கள்? கிங்கிணி வாய்ச்சேத தாமரை பூ பாதி மூடி இருக்கணும், பாதி திறந்து இருக்கணும்னா என்ன அர்த்தம்? பாதி கண்ணால எம்பெருமான் பார்க்கணும். பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே பரிபூர்ணமான கடாட்சம், அப்படியே கண்ணை திறந்து மொத்தமா பார்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறந்து பார்க்கணும். நம்ம வீட்டுல பண்ணக்கூடிய திருவாராதனம், ஆத்துல பண்ணக்கூடிய திருவாராதனத்துல அந்த இதெல்லாம் சொல்லி கௌசல்யா சுப்ரஜாமா நாயகனா என்னென்னலாம் சொன்ன உடனே முதல்ல சொல்ல வேண்டிய இந்த வாசனம் தான் தெரிவிக்கிறாங்க. திருவாராதன கிரமத்துல இந்த அங்கன்மாயாலத்தரசு சொல்லி செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விடியாகும் திருப்பள்ளி உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து எங்களை பார்க்க வேணும்னு கேட்கக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். அவ சிறுச்சிறுதாக இது பண்ண வேணும்னு இருக்காங்க. அவ எப்படிப்பட்டதா இருக்கு? எம்பெருமானுடைய கண்கள் தாமரை பூவை போல இருக்கு. கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே. அவனுக்கு எல்லாம் வந்து கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியிணையும் கமலவண்ணும் என்று சொல்லும்படியாய் எல்லா அவயவங்கள் மொத்தம் வந்து இது வரும். செந்தாமரை தடங்கன் செங்கனி வாய் செங்கமலம். அப்போ உன்னை அடையக்கூடிய அடியவர்கள் எதிர்பார்க்கக்கூடியது என்ன? உன் கண்ணழக பார்க்கணும்னு வராது. கண்ணழகுல இந்த கண்ணுல இருந்து அந்த காருண்யமாகிற அருள் அதுல இருந்து தான் பெறப்படக்கூடியதா இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கண்ணழகை நாங்கள் சேவிக்க வேணும்னு நினைக்கிறோம். அந்த கண்ணழகை காட்டுவாயாக தெரிவிக்கிறோம். அது எப்படி இருக்கணும்? பாதி மலர்ந்த தாமரை போல இருக்கணும், முழுதும் மலர்ந்தும் இருக்கணும், மலராமல் இருக்கணும். அந்த மாதிரி நிர்பந்தம் என்னன்னு கேட்கிறோம். இல்ல சுவாபாவிகமாவே எம்பெருமானுக்கு நாங்கள்லாம் போய் நின்றோம்னா இயற்கையாவே எம்பெருமானுக்கு அப்படித்தான் இருக்கும் கண்கள்லாம். ஏன் அப்படின்னு கேட்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்கிறான். அவனுடைய சுவாதந்திரம், எம்பெருமானுக்கு ஒரு சுதந்திரனா இருக்காங்க. அந்த சுதந்திரம்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணா அவன் கண்ணை திறக்க ஒட்டாது. ஆனால் ஒரு பக்கம் பிராட்டி, நப்பிண்ணை பிராட்டி இருக்காளே, இவாளெல்லாம் அங்கீகாரம் பண்ணு, கண்ணை திறந்து பாரு, கண்ணை திறந்து பாருன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றது? இந்த நப்பிண்ணை பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கு கூடிய உரையாடலாம் என்ன பண்றது? கண்ணு என்ன பண்றது? சரி, ஒரு பண்ணு திறக்காதுன்னு சொல்றது, ஒரு மனசு வந்து தரான்னு சொல்றது, ஒரு மனசு வந்து திறக்காதுன்னு சொல்றது. சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், பாதி திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி திறக்கிறது கிடையாது. இனி வாய் செய்த தாமரை பூ போலே. இன்னொரு உதாரணம் காட்டுறேன், கிருஷ்ணாந்தம் காட்டுறேன். எம்பெருமானுடைய அந்த கண்களானது பாதி திறந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், நாம பண்ணக்கூடிய அபராதத்தை பார்த்தால் அவன் கண்ணு திறக்காதான். ஆனால் அவனுக்கு இயற்கையாக ஒரு கிருப்பை இருக்கு. பிராட்டி அவனெல்லாம் அங்கீகாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காளே, அந்த கிருப்பையால என்ன பண்றதுன்னா அந்த கிருப்பையானது பாதி கண்ணை திறக்கிறது, நம்மளுடைய பாப்பமானது அவனுடைய பாதி கண்ணை மூடுறது இருக்குங்க. இங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே வந்து தலை பெய்தோ. அரசர்கள்லாம் அபிமானம் தொலைந்து வந்தார் போலே நாங்கள்லாம் வந்தோம். அரசர்களுக்கெல்லாம் பெரிய அபிமானம் இருந்து ஒரு நாட்டினுடைய சக்கரவர்த்தியா இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் அபிமானம் இருந்து அகங்காரம் இருந்ததுன்னா வாஸ்தவம். உங்களுக்கு என்ன அபிமானம் கேட்கும்? எங்களுக்கெல்லாம் ஸ்திரீத்துவ அபிமானம். நாங்களாம் என்ன நினைச்சுன்னா, நாங்களாம் ஒரு ஸ்திரீகள், ஒரு வந்து பெண்களா இருக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்ல, வந்து பந்துக்களுடைய வார்த்தைகள் வந்து சொல்ற என்ன சொல்றா, பெரியவர்களா இருக்கிற கோபாலர்கள் என்ன பண்ணா, கண்ணனோடு நீங்கள் எல்லாம் பழகக்கூடாதுன்னு நிலவரையில கொண்டு போய் அடைத்தார்கள். அதை கேட்டு நாங்க எல்லாம் அப்படித்தானே இருந்தோம். அப்படிப்பட்ட அபிமானங்கள் பந்துக்களாய் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே ஒரு அபிமானம். ஸ்திரீகளாய் நாங்கள் இருக்கிறோம், அதுல ஒரு அபிமானம். நாங்களும் ஸ்திரீகளாச்சே அந்த தர்மத்தை கடந்து போகக்கூடாதுன்னு ஒரு அபிமானம். அப்படிலாம் இருந்தோம். அவர்களெல்லாம் அன்புக்கு தோத்து வென்றார்கள், நாங்கள்லாம் வந்து உன்னுடைய அன்புக்கு தோத்து வந்தோம் சொல்றது. ஆனால் ரெண்டு பேரும் எங்களுக்கு ராஜாவுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு இடத்து வித்தியாசமே கிடையாது. அவர்களுக்கும் ஒரு அபிமானம் உண்டு, எங்களுக்கும் ஒரு அபிமானம் தான். அதெல்லாம் தொலைஞ்சுதான் நாங்கள் வந்தோம். ஆனால் அபிமானிகளாக வந்தோம்னா எப்படி வந்தோம் அப்படின்னா யாத்திரிச்சிகமாக வந்தோம்.
நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை ஒரு நற்கருமத்தை செய்து அதனால இவ்விடத்திலே வந்திருக்கோம், அந்த புண்ணியத்தினுடைய பலனாக வந்திருக்கோம்னா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. யாத்திரிச்சுக்கமாக வந்தோம்னா எம்பெருமான் தானே நினைக்கிறான். அதுவும் அவனது இன்னொருடே, அவனை நினைக்கணும்னா கூட அவன் நம்மளை நினைக்கணும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய காலத்துல யாத்திரிச்சுக்கமாக வந்தோம், அவனுடைய கடாட்சம் இயற்கையான இன்னொரு தான் நிர்ஹேத்துக்க கிருபா கடாட்சம். ஒரு ஹேத்துனா காரணத்தை பத்தி, நிர்ஹேத்துனா எந்த வித காரணம் இல்லை. ஒருத்தனுக்கு ஒரு அருள் செய்யணும்னு நினைச்சானா, இந்த காரணத்துக்காக நான் அருள் செய்யறேன் அப்படின்னு சொன்னானா அது அப்புறம் வியாபாரமா போயிடும். அப்படிப்பட்ட வியாபாரம் எம்பெருமான் இடத்துல நடக்கிறது கிடையாது. அப்ப என்ன பண்றான், அருள் வேணும்னு கேட்கக்கூடியவர்களுக்கு அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை வேணும்னு கேட்கக்கூடியவர்கள் அவன் எதை இது பண்றான் அப்படின்னு கேட்டால் அவன் எதையும் எதிர்பார்க்கிறது கிடையாது. நிர்ஹேத்துக்கமா பண்றான். தானே தன்னுடைய அருளாலே, இந்த இயற்கையான இன்னொருளாலே நமக்கு அருளக்கூடியதான். உலகத்தில் லோகாந்திர விஷயங்கள் எவ்வளவு இருக்கும் நமக்கு. இந்த உலகத்துல நமக்கு உண்டிய உடைய உகந்தோடுன்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் வேண்டணும், அழியக்கூடிய ஐஸ்வர்யங்கள்லாம் வேண்டக்கூடிய காலத்திலே அதுக்காக சில பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணலாம். எம்பெருமானை வேணும்னு சொல்லக்கூடிய காலத்துல எந்த உபாயத்தையும் அவன் ஏற்றுக்கொள்வதில்லைன்னு காட்டக்கூடியது. அது தலைப்பெய்தோ. அப்ப கிடைக்காத சம்பத்து கிடைத்தார் போலே சந்தோஷம் அடைந்தார்கள். எம்பெருமானத்துல அடைஞ்சோமே, எப்பேற்பட்ட சொத்து நமக்கு கிடைச்சிருக்கு இருக்கக்கூடாது. ஆனால் பார்க்கக்கூடிய அவன் எப்படி இருக்கான், அம்மாஹான் அழிப்பிறான் அவன் எவ்விடத்தான் யானான். எப்பேற்பட்டனா ரொம்ப அறப்பெரியவனாய் இருக்கிறான். நாங்கள் எப்படி இருக்கோம், எவ்விடத்தான் யானா, ரொம்ப சிறுமை பெற்றவனாய் இருக்கக்கூடியவர்கள். அது கூட அதை பார்த்து அதை கணிசிக்கிட்டு கூட என்ன பண்றான் எம்பெருமான் நம்ம அங்கீகாரம் பண்ணாத போறான்னா இல்லையே. ஏழையதலன் கீழ் மகன் என்னாதிரங்கி புகனோட சேரக்கூடிய காலத்துல எப்படி இருக்கான், அப்படியே ஒரு நீராக கலந்தான்னு தெரிவிக்கிறார், சீலகுணம்னு தெரிவிக்கிறார். அப்படி கலக்கிறான். தலை பெய்தோ. பரதன் என்ன பண்றான், ராமனை பார்க்கணும்னு சித்திரக்கூடத்துக்கு போறான். பெரிய சபையை எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். ஊர்ல ஒரு ஆள் பாக்கிக்கிறாங்க. அப்படி போகக்கூடிய காலத்துல எந்த இடத்துல இருக்கான்னா சித்திரக்கூடத்துல இருக்கான்னு தெரிவிக்கிறார்கள். தேடிண்டே போறான், ரொம்ப தூரம் போறான். எம்பெருமான் எங்க இருக்கான்னு தெரியல. ரொம்ப காலம் தேடி தேடி போறான். ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்துல என்ன பண்றான், போய் அவனுடைய அந்த பர்ணசாலையை பார்த்துடுறான். ராமனுடைய பர்ணசாலையை பார்த்துடுறான். அந்த இடத்துல அந்த அக்னிஹோத்திராதிகளால் அந்த தூமம், அந்த புகையை தெரியுது. அந்த புகை அவன் கண்ணுக்கு தெரியறது. அந்த வல்கலங்கள், அந்த மர உரிகள்லாம் வளர்த்திருக்கான், அதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. அப்ப என்ன, நலனுடைய ஒருவனை நனிகிடம் நாமே, அந்த நலன் புரிந்தவனை நான் அடைந்து விட்டேன் சந்தோஷப்பட்டானே காட்டக்கூடியது. இழிவாய் செய்த கமரை பூ போலே. அப்ப விலகி இருந்தவர்கள்லாம் சேர்ந்தார்கள். எப்படி ஹனுமான் போய் சீதா பிராட்டி முதல்ல போய் பார்க்கிறான். பார்த்து கொஞ்ச நாள் அவளுடைய முதல்ல நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் ஹனுமானுடைய வார்த்தைகள்ல அவளுக்கு நம்பிக்கை ஏற்படுது சீதா பிராட்டி. அப்போ சில கேள்விகள் ஹனுமான் கிட்ட கேட்கிறான். கேட்கக்கூடிய காலத்துல ஒரு கேள்வி என்னன்னா, வனராணாம் நராணாம் ஐக்கியம் கதமாசீது சமாகமஹா. ஹனுமானை பார்த்து கேட்கிறான், ஹனுமான் நீங்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கீங்க, வானர ஜாதி காட்டுல வசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். என்னுடைய நாதனாயிருக்கூடிய ராமன் லட்சுமணன் எல்லாம் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவன்லாம் நகரத்திலே வாசித்து வந்தவர், நாகரீகர்களா இருக்கக்கூடியவர்கள், மனுஷர்களா இருக்கக்கூடியவர்கள். நீ சொல்ற சுக்ரீவனுக்கும் எம்பெருமான் ராமனுக்கும் ஒரு நட்பு உண்டாச்சு, அக்னி சாட்சியமாக நட்பு உண்டாச்சுன்னு சொல்றியே. இந்த வானரர்களுக்கும் நரர்களுக்கும் இடையே இந்த மாதிரி நட்பு உண்டாவதற்கு காரணம் எப்படி நட்பு உண்டாச்சுன்னு கேட்கணும். எந்த காரணம் தான் ஸ்நேகம் உண்டாச்சு, அது எப்படி இவ்வளவு நெருக்கமான ஸ்நேகமா எடுத்துன்னு கேட்கணும். ரெண்டாவது கேள்வி ஒண்ணு கேட்கறான், நீ ராமதூதன் சொல்லிட்டு வரையே உன்னை நான் எவ்வளவு தூரம் நான் நம்பலான்னு கேட்கிறேன். அதுக்கு பதில் ராம சுக்ரீவயோர் ஐக்கியம் தேவி ஏவம் சமஜாயதா அனுமந்த மாம் வித்தி தயோர் தூவம் இஹாகதம். ராமசுக்ரீவயோர் ஐக்கியம் தேவி ஏவம் சமஜாயதா அனுமந்தச்ச மாம் வித்தி தயோர் தூதம் இஹாகதம். அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் வானரங்களுக்கும் எப்படி நட்பு உண்டாதுன்ற காரணம் எனக்கு தெரியாது. இது எப்படி உண்டாயிடு, இந்த காரணத்தினால்தான் உண்டாயிடுன்னு எனக்கு சொல்றதுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சுதான் நான் அனுமானம் பண்ணக்கூடிய காரணம் ஒண்ணுதான், அந்த எம்பெருமானுடைய கிருபை. எல்லாருக்கும் அருள் புரியணுன்றதுக்காக வந்திருக்காங்க. அதனால அந்த அருள் புரியணும்னு வந்ததுனால அந்த எம்பெருமானுடைய இயற்கையான இன்னொருளாலே இந்த ஸ்நேகம் நடந்திருக்கு. அதுதான் எனக்கு தெரியறது தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் நீ உன்னை எப்படி நான் எவ்வளவு தூரம் நான் நம்ப முடியும்னு கேட்கறேன். தேவி, நீ அந்த ராமனுடைய அந்த புறத்து மகிழ்ச்சி
உன்னை பார்த்து ஒரு சந்தேஷம் சொல்லணும், ராமனுடைய விஷயத்த சொல்லணும்னா அந்த இடத்துல ராமனுடைய கோட்டில் ஆனா இல்லை. லக்ஷ்மணன் இருக்கான், ராமனுக்கு ரொம்ப அணுக்கமா இருக்கக்கூடியவன் லக்ஷ்மணன் இருக்கான், சுக்ரீவன் இருக்கான், வாலியனுடைய பிள்ளையான அங்கதன் இருக்கான். அவர்களை எல்லாம் விட்டுட்டு என்னை அனுப்பினான் அப்படின்னு சொன்னா அது நான் என்ன சொல்றது, அது எம்பெருமான் இடத்துல வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைன்னு தானே நான் சொல்லணும், அவனுடைய இன்னொருவன் தானே சொல்லணும். அப்ப எம்பெருமான் நம்பியிருக்கான்னா வேற என்ன நம்பிக்கிறாருன்னா நான் சொல்ல முடியாதா இருக்குன்னு காட்டிக்கிறான். இங்கடிவாய் செய்த தாமரை பூ போலே சிறு சிறிதே. கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு திறந்து பார்க்கணும். செங்கண் சிறு சிறிது அதுக்கு சார்பாக செங்கண் சிறு சிறிது எம்மேல் வழியாகும். அந்த கண்ணானது கொஞ்சம் கொஞ்சமா திறக்கணும். அது எப்படி இருக்கணும், திங்களும் ஆதித்யனும் போல இருக்கணும் தெரிவிக்கிறார். திங்களும் ஆதித்யம்னா ஒரு சூரிய சந்திரர்களை போல இருக்கணும். திங்கள்னா சந்திரன், ஆதித்யனா சூரியன். அது ரெண்டும் அந்த கண்ணை தரக்கூடிய காலத்திலேயே அந்த ஜோதிஷானது எப்படி இருக்குன்னா சூரியனுடைய ஜோதிஷ் போல இருக்கும். அது அதே சமயத்துல குளிரவும் இருக்கணும், அது சந்திரனுடைய தன்னடியை போல இருக்கணும்னு கேட்கிறேன். இப்ப கேட்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு இது பண்ண மாட்டேன். இதெல்லாம் ஒரே காலத்து ஏக காலத்திலேயே சூரியன் சந்திரன் உதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டான்னா கிடையாது. அது இருக்கா இல்பொருள் ஓமை, தமிழ்னு ஒன்று சொல்ற, தமிழ்ல ஒரு இது இலக்கணத்தை சொல்றா இல்பொருள் ஓமைன்றான். இல்லாத பொருளை ஒரு உபமானமாக சொன்னாங்க, ஆனால் அதுக்கு பேர் இல்பொருள் ஓமைன்னு பேர். அந்த மாதிரிதான் கேட்கறாங்க, சந்திரனே வேணும் சூரியனும் வேணும் அப்படின்னு சொன்னா அது இல்பொருள் ஓமையை காட்டக்கூடியதாக காட்டுகிறாங்க. ஆனால் இவர்கள் இப்படி கேட்கறதுக்கு காரணம் என்ன, சின்ன சின்னதா பார்க்கணும், சின்ன சின்னதா ஒரு கண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து காட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னா பரிபூர்ண அனுபவத்தை இவர்களால தாங்கிக்க முடியாது, கிரகணம் பண்ணிக்க முடியாது. நம்மாழ்வார் ஒரு 10 பாசுரங்கள் பாடுறார் திருவாய்மொழி. முதல் 10ல 9வது திருவாய்மொழியா இருக்கும். இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும்னு ஆரம்பிக்கக்கூடிய திருவாய்மொழி. அதுல என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா எம்பெருமான் காட்டக்கூடிய ஆழ்வாருக்கு காட்டக்கூடிய குணத்துக்கு பேரு சாத்திய போக பிரதத்துவம். சாத்திய போக பிரதத்துவம். சாத்திய போக பிரதத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அடியவர்களுக்கு ஏக காலத்தில் ஒரே சந்தர்ப்பத்திலே பூர்ணமா எம்பெருமானுடைய அனுபவத்தை முற்றூட்டாக கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறது, ஒருக்க பொறுக்க சிறிதாக கொடுக்கக்கூடியது என்று காட்டுகிறார்கள். அதே மாதிரி அப்படி இல்லாத ஒரே சந்தர்ப்பத்திலே மொத்தத்தையும் கொடுத்தார்களே ஆனால் எப்படி இருக்குன்னா அவர்களால் தாங்க முடியாத போய்விடும் சொல்லுகிறார்கள். இப்ப குழந்தைகள்லாம் இருக்கு, குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு என்ன பண்றோம், கொஞ்ச நாள் ஒரு 6 மாசம் அது அம்மாவுடைய பாலை சாட்டியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம், சிறிது அன்னம் கொடுக்குறோம், பருப்பு கொடுக்குறோம், கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு கறி எல்லாம் வளர கொடுக்குறோம். அப்ப எப்படி இருக்கு, குழந்தைகள் முதல் சந்தர்ப்பத்திலே எல்லாத்தையும் கொடுக்க முடியுமான்னு கொடுக்க முடியாது, அது அழிந்து இருக்கு. அதே போல நம்மளாம் எம்பெருமானுக்கு குழந்தைகளா இருக்கக்கூடியவர்கள் பூர்ணமான அனுபவத்தை நமக்கு கொடுத்தார்களே ஆனால் நம்மளால அதை தாங்கிக்க முடியாதுன்னு என்ன பண்றாங்க, குழந்தைகளுக்கு எப்படி அம்மாக்கள் உணவு கொடுக்கிறார்களோ அதே போல நமக்கு கொடுக்கிறார்கள் பார்க்கிறோம். பொதுவே மாசோபவாசி போஜனம் புறப்பூச்சும் பொழுது ஆற்றல் நல்ல மாபோக சிரமமாக நானும் ஆச்சாரியதுன்னு ஒரு சிந்தனை தெரிவிக்கிற சூத்திரம் தெரிவிக்கிறது. ஒரு மாசம் எல்லாம் உபவாசம் இருந்தான், உபவாசம்னா எதுவும் சாப்பிடல, பண்ணி கிடக்கணும். அப்போ உபவாசம் முடிஞ்சு போச்சு, மாசத்துக்கு ஒரு மாசம் பூர்த்தியா உபவாசம் முடிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்சு போன உடனே அவன் இனிமேட்டு அந்த உபவாசத்தை முடிச்சுட்டு அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு அவன் சாப்பிடணும். சாப்பிடணும்னா என்ன பண்ணான், அவனால நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும்னா ஒரு மாசம் பண்ணி கிடந்தானா அவனால தீர்த்தம் சாப்பிட்டா கூட அவனுக்கு வாந்தி விடும். அப்போ மாசோபவாசிக்கு போஜன புறப்பூச்சி அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களா, ஒரு மாசம் உபவாசம் இருந்தான்னா அவன் வாயால சாப்பிட முடியாது, என்ன பண்ணா அந்த அரிசியெல்லாம் குழைச்சி அந்த பொரியெல்லாம் குழைச்சி அவன் உடம்புல தடுவார்கள். எதுக்காக அப்படின்னா அவனால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு காட்டக்கூடியதா இருக்குதுன்னு பார்க்கணும். ஆழ்வார் எப்படிப்பட்டவர்கள், ஆழ்வாருக்கு எம்பெருமான் என்ன நினைச்சாலும் ஆழ்வாருக்கு தன்னுடைய குணத்தை எல்லாம் காட்டணும்னு நினைச்சவன் இந்த அசாத்திய போக பிரதத்துவம் குளிர அவனுக்கு தன்னுடைய இதை காட்ட வேணும்னு நினைச்சவன் என்ன பண்ணான், அந்த சாத்திய போக பிரதத்துவன்ற குணத்தை காட்டுறான். ஆனால் எப்படி காட்டுறான், எம்பெருமானுக்கு உண்மையிலே எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டா ஆழ்வாருடைய சிரசின் மேல ஏறி உட்கார்ந்து கொண்டு எம்பெருமானுக்கு எண்ணம். ஆனால் அவன் எப்படி பண்றான் அந்த காரியத்தைன்னா அந்த மாதிரி நேர போய் ஆழ்வாருடைய திருமுடி மேல ஏறி உட்கார்றது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா போறான். முதல்ல போறான் அந்த சுற்ற அந்த பக்கத்துல போறான், அது கொஞ்சம் சுற்றத்துல கொஞ்சம் நெருக்கமா போறான், அப்புறம் பக்கத்துல போறான், கூடவே நிக்கிறான். ஆழ்வாருடைய இடுப்பு மேல ஏறிக்கிறான், மார்பு மேல ஏறிக்கிறான், கண் மேல ஏறிக்கிறான், வாய் மேல ஏறிக்கிறான், அப்புறம் தலை மேல ஏறிக்கிறான்னு பாசுரமே அப்படித்தான் இருக்கு. இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என்ன முதன் சுமையன் திருவின் மணாடன் என்னுடைய சூழலுளானே. நெருக்கத்துல நிற்கிறான்,
அப்புறம் நான் அருகலிலாம் கொஞ்சம் அருகா இருக்கும், நான் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமா வரும். என்னோடுடனே என்னோடய வந்து சேர்ந்துட்டோம். ஒக்கலையானே இது மடிமேல ஏறி கடைசியில் என்ன பண்றான்? உச்சியுள்ளே நெத்தியுள் நின்று நிற்கும் உச்சியுளானே நெத்தியுள் நின் என்னையாளும் நிறைமலர் பாதங்கள் சூடி கத்தை துழாய் முடி போல கண்ணபிரானை தொழுவார் ஒத்தை பிறையணிந்தானும் நான் நுகனமிந்திரணம் மத்தை அமரருங்கெல்லாம் வந்தனது உச்சியுளானே. கடைசியில் என்ன பண்ண 10வது பாசத்துல என்ன பண்ணார்? ஆழ்வார் எம்பெருமானான் ஆழ்வாருடைய சிரசிலே ஏறி உட்கார்ந்து கொண்டான்னு பார்க்கிறோம். அவ காட்ட வந்த விஷயம் என்னால் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் பூர்ணமாக அனுபவத்தை கொடுப்பதில்லைன்னு காட்டணும். கீதையில 10வது அத்தியாயம் விஸ்வரூபாத்தியாயம்னு பேர். எம்பெருமான் என்ன பண்றான்? லக்ஷ்மணனுக்கு ஒரு திவ்யமான அர்ஜுனனுக்கு ஒரு திவ்யமான சக்ஷுஷ், ஒரு கண் பார்வையை கொடுக்குறான். அதை கொண்டு என்னுடைய வந்து இந்த விஸ்வரூபத்தை நீ காணுன்னு சொல்லக்கூடிய காலத்துல அந்த விஸ்வரூபத்தை பார்க்கிறான். அர்ஜுனனுக்கு அப்படியே ரொம்ப இதுவாய் போகுது. ஐயோ, நீ விஸ்வரூபத்தை நீ காமிச்சிருக்கியா, விஸ்வமெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் உன் திருமேனியில காண கிடைக்கிறது, எப்பேற்பட்ட பரம்பொருள்னு நான் இப்போ அறிந்து கொண்டேனே. ஆனால் கீழ்காலத்துல என்ன பண்ண ஒன்னு நான் என்ன சொன்னேன்? ஏ சகேதி, என்னுடைய நண்பனேன்னு போட்டேன், யாதவா மாடு மேய்க்கக்கூடியவனேன்னு போட்டேன், கிருஷ்ணான்னு போட்டேன், இப்படி எல்லாம் அவன் பேரை சொல்லி போட்டேனே. பரம்பொருளா இருக்கக்கூடியவன் அவன் பயந்து போகிறான் அந்த விஸ்வரூபத்தை பார்க்கக்கூடிய காலத்துல பார்க்கிறோம். அப்ப என்ன, அந்த மாதிரி ஒரே சந்தர்ப்பத்திலே ஒரு விஸ்வரூபத்தை காட்டுறேன், உனக்கு திவ்ய சக்ஷுசை கொடுக்குறேன், நீ பாருன்னு சொன்னோன்னே என்ன அர்ஜுனனுடைய மனசு எப்படி கலங்கி போறதோ அது மாதிரி ஆழ்வாருடைய மனசு கலங்கக்கூடாதுன்னு நினைச்சா அதனால இப்படி கொடுத்தாங்க. அதே போல இவர்களும் என்ன நினைக்கிறார்கள்? நமக்கு வந்து அந்த எம்பெருமானுடைய அனுபவம் நேர பரிபூர்ணமா ஒரே சமயத்துல அந்த அனுபவம் கிட்டிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கணும்னு வந்து செங்கண் சிறு சிறுதே மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யர் விழுந்தார் உன்னோட விழியானது அப்படியே விழணும். எப்படின்றான்? நாங்கள்லாம் எப்படி இருக்கோம்னா ஒரு கோடையிலே வந்து காய்ந்த பயிர்களை போல இருக்கிறோம். அப்போ பயிர்கள் காஞ்சிருக்குன்னா என்ன வேணும்? மழைதானே வேணும். அந்த மழைன்னு சொல்லக்கூடியது எம்பெருமானுடைய திருக்கண் நோக்காகிய காலமேகங்கள் மேலும் பொழியணும்னு தெரிவிக்கிறார்கள். சாதக பக்ஷின்னு ஒரு பட்சி இருக்கு. இந்த சாதக பட்சியோடைய இது என்னன்னு கேட்டால், அது எந்த ஒரு ஏரியில போய் அது தாகம் ஏற்பட்டதுன்னா ஒரு ஏரியிலையோ குளத்திலேயோ குட்டையிலோ எந்த நீர்நிலைகளையும் போய் அந்த வந்து தண்ணீரை அருந்து அந்த சாதக பட்சி அவ எதுதான் அந்த எந்த தண்ணீர் தான் கொடுக்க அது தாகம் ஏற்பட்டதுன்னா மழை தண்ணி, மழை பெய்யக்கூடிய காலத்திலே மழை தண்ணீர் இருந்தால் அந்த நேர கொள்ளுமே தவிர மீது எந்த இடத்துலையும் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியை எந்த சமயத்திலும் பிடிக்காததா இருக்கக்கூடிய சாதக பட்சி அனன்ய கத்தின்னு சொல்லுவார்கள். அது போலதான் இவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? நாங்கள்லாம் எப்படி இருக்கோம்? கடாட்சமாகிய வருஷத்தை எதிர்பார்க்கிறோம். ஒரு கவி சொன்னான், உலகத்துல மழை எதுக்கு தெரியுமா பெய்யறதுன்னு கேட்டான். எதுக்காக? சாதக பட்சி மழையை எதிர்பார்த்து நிற்கிறது, அதுக்காக தான் மழையே பெய்யறது. சாதக பட்சி எவ்வளவு சாப்பிட போடுது? தீர்த்தம் முடிஞ்சா ஒரு 10 முழுக்கு சாப்பிடும், ஒரு 20 முழுக்கு சாப்பிடும், அதுக்கு மேல சாப்பிடாதே. அதுக்காக இவ்வளவு பெரிய மழை சொல்றாளே, 100 சென்டிமீட்டர் பெஞ்சது, 200 சென்டிமீட்டர் பெஞ்சது, வெள்ளம் ஓடுறதுலாம் சொல்றாளே, அப்படிப்பட்ட மழையெல்லாம் எடுத்து பெய்யறதுன்னு கேட்டான். இல்ல சாதக பட்சிக்குன்னு பெய்ய முடியாது. சாதக பட்சிக்குன்னு 4 மழை தூரல் போட முடியுமா? அச்சது போடுற மாதிரி அப்படிலாம் போட முடியாது. அதனால என்ன பண்றது? சாதக பட்சிக்கு மழை பெய்யக்கூடியது அதுவே பிரதானமான காரணமா இருந்தாலும் சரி, உலகமும் வாழ்ந்துட்டு போட்டோம்னு மழை பெய்யறதுன்னு தெரியாது. இப்போ சாதக பட்சின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா அனன்ய கதியா இருக்கு, அந்த மழை ஜலத்தையே எதிர்பார்க்கக்கூடிய. அதே போலதான் இவருடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், அந்த எபெருமானையே நினைக்கக்கூடியவர்கள், எபெருமானாலேயே நான் பிரயோஜனத்தை அடைய வேணும், அவனே பிரயோஜனம் என்று நினைக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அதனால என்ன பண்றார்கள்? அந்த சாதக பட்சியை போலே உன்னிடத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நீ அப்போ வந்து என்ன பண்ண? எம்மேல் விழியாவோ, எங்கள் மேல உங்கள் திருக்கண் நோக்கு வந்து விழ வேணும்னு தெரிவிக்கணும். இளவாய்ச்சியர் கண்ணில் செய்து விழிக்கும் பிரானையே, இளவாய்ச்சியர் கண்ணில் விடவே செய்து விழிக்கும் பிரான. அந்த இளவாய்ச்சியர், இந்த இளம் இடைப்பெண்கள் இருக்காளே, அவர் கண்களிலே விஷமத்தனைத்தை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான், கண்கலப்பு செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை விடமாட்டேன்னு தெரிவிக்கிறார்கள். அப்படிலாம் இருந்தது. அதெல்லாம் இப்ப எப்படி எங்களுக்கு சேவையே இல்லாத இருக்கு, அதெல்லாம் பொய்யாகி போயிடுத்தோன்னு தெரிவிக்கிறாங்க. செங்கண் சிறு சிறுதே மேல் விழியாவோ ஆங்கு மலரும் புவியுமாலும் திவாய் ஓங்கு கமலத்தின் முன்போது ஆங்கை திகிரி சுடர் என்னும் வெண் சங்கம் வானில் பகருமதி என்னும் பார்த்து. தாமரையானது என்ன பண்றது? சூரிய கிரணங்களை பார்த்தால் வந்து மலர்கிறது. சந்திரனுடைய ஒரு தன்னழியை பார்த்தா என்ன பண்ணுறது? அப்படியே குவிஞ்சு போடுறது பார்க்கும். எபெருமானுடைய நாபி கமலத்தில் ஆழ்வார் மலர் ஆங்கு மலரும் குவியமான் திவாய் ஓங்கு கமலத்தின் முன்போது. எபெருமானுடைய நாபி கமலத்தில் இந்த கொப்புள்ள இருந்து ஒரு தாமரை மலர் இருக்கு, அதுலதான் பிரம்மன் வசித்துக் கொண்டிருக்கிறான். எபெருமான் கையில சங்கீத சக்கரத்தையும் பிடிச்சிட்டு இருக்கானே,
சங்கம்னு சொல்லக்கூடிய எப்படிப்பட்ட நல்ல சூரியன், கோடி சூரிய சமப்பிரபான்னு சொல்ல முடியாது, 1000 சூரியர்களுக்கு தகுந்ததை போல வந்து அவன் வந்து அந்த கிரணங்கள் உடையவனாய் இருக்கிறான். இப்ப பார்த்த உடனே தாமரை என்னதான் சூரியன் வந்து ஒருத்தர் நினைச்சுன்னு அப்படியே மலர்ந்து போகுது. இன்னொரு பக்கம் பார்க்கறது, அந்த பக்கத்தை இப்படி திரும்பி பார்த்தோன்னா அந்த சங்கத்தை பார்க்கக்கூடிய காலத்திலே அது நல்ல பளபளான்னு வெள்மையா இருக்கு, தன்னடியை போல நல்ல குளிர்ந்த இதுவா காட்சி அளிக்கிறது. ஓ, சந்திரன் தான் வந்துடுது போல இருக்குன்னு மொட்டை மூடி குளிர்றதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறாள். அப்போ என்ன பண்றது, எம்பெருமான் வந்து இது ரெண்டும் ஒரு கண்ணை திறக்கிறது கண்ணை போடுறதுன்னு சொல்றாடே தாமரை பூ போல, அது போல எம்பெருமான் என்ன கண்ணை திறந்து கண்ணை போடுறான். எப்படின்னா நம்முடைய குற்றங்களை நினைத்தவாறே அவன் கண்கள் மூடிக்கொள்கின்றன. அவனுடைய கிருபையை நினைத்தவாறே என்ன ஆகுதுன்னா அது கண்கள் எல்லாம் திறந்து கொள்கிறது. திங்களும் ஆதித்யனும் எழுத்தார். எம்பெருமான் கேட்கிறான், திங்களும் ஆதித்யம் எழுத்தார் போன்னு சொல்லுவீர்களே, என்னுடைய திருக்கண் நோக்கப்பட்டால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், என்ன பலன் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? நிலைய சொல்லிட்டு ஆறுமேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். சொல்லக்கூடிய காலத்திலே வந்து கதிர்மதியம் போல் முகத்தான், நல்ல சூரியனை போல இருக்குன்னு அப்பயே சொல்லிட்டு முகத்துக்கு சொன்னது கண்ணுக்கும் பொருந்துகிறான். உன் முகமானது எப்படி இருக்கு, ஒரு கதிர்மதியம் போல் முகத்தானே வந்து ஒரு சூரியனை போல இருக்குன்னு முதலே சொன்னார்கள். முகத்துக்கு முகத்துல இருக்கக்கூடிய ஒரு அவயவம் தானே கண்ணு, அது கண்ணுக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுங்க. எப்படி இருக்கு, எதிரிகள் எல்லாம் அவனுடைய அந்த ஆதித்யனை அணுக முடியாத போலே அந்த வந்து அவனுடைய சூரிய கிரணங்கள் இருக்கு. எல்லாரும் போய் சர்வரும் வந்து அடியவர்கள் எல்லாம் போய் அணுகும்படியா இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய தன்னணி போல இருக்க எம்பெருமானுடைய கிருபைன்னு சொல்லக்கூடியதா இருக்குன்னு காட்டுறோம். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படி கண்ணை காட்டுறோம். ஏகையைவ புரோர் திருஷ்யாத் வாப்யாம் வாபி லபேதயத் ததத்யஸ்ரபி அட்டாபிஹி சகஸ்ரேணாபி கஸ்யசித். அந்த கண்ணோக்கானது எப்படி இருக்குன்னா எம்பெருமானுடைய கண்ணோக்க காட்டுல ஆச்சாரியனுடைய கண்ணோக்கம் ரொம்ப சிறந்ததுன்னு காட்டுகிறார்கள் உள்ளுரை பொருளாக. ஏகையைவ குருவோர் திருஷ்டியா, ஒரு ஆச்சாரியனானவன் அந்த குருவனுடைய வந்து கண் பார்வையானது ஒரே தடவை ஒரு கண்ணால பார்த்தாலும் சரி, இல்ல ரெண்டு கண்ணால பார்த்தேன். ஏகையைவ குருவோர் திருஷ்டியா, அது என்ன ஒரு கண்ணுன்னா ரெண்டு கண்ணு அப்படின்னு கேட்டால் உள்ளத்தால மனசால பார்க்கிறான். மனசால சிஷ்யனை நல்லா கடாட்சம் பண்ண முடியாது பார்க்கிறான். அது மனசால பார்க்கறது ஏகையைவ குருவோர் திருஷ்டியா, ஒரு கண்ணால பார்க்கறான். இல்லைன்னா ரெண்டு கண்ணால பார்த்து நல்ல சுபேன மனசா தியாத்தம்னு சொல்ல முடியாது ஆசீர்வாதம் பண்றோம். நன்மா இருக்கணும், நல்ல ஞானம் இருக்கணும், ஞானவாணி பகவான் சொல்றான். அப்படி ஏகையைவ குருவோர் திருஷ்டியா துவாப்யாம் வாபி லபேதயே, அந்த ஒரு கண்ணால பார்க்கக்கூடியது, அது முக்கண்ணால பார்க்கக்கூடியது. மூன்று கண்ணால பார்த்தாலும் அந்த இது அந்த மங்களம் ஏற்படாது. இல்ல 8 கண்ணால பார்த்தாலும் அஷ்டாபிஹி, 8 கண்ணால பார்த்தாலும் சகஸ்ராபிஹி சகஸ்ரேணாபிஹி, 1000 கண்களால பார்த்தாலும் ஏற்படாது. முக்கண்ணன் சொல்லக்கூடிய சிவன் பார்த்தாலும் ஒரு குரு பார்க்கக்கூடிய பார்வையிலே ஏற்படக்கூடிய நன்மையானது அது முக்கண்ணனாயிருக்கூடிய சிவன் பார்த்தாலும் ஆகாது, என் கண்ணனாயிருக்கூடிய பிரம்மன் பார்த்தாலும் ஆகாது. இல்ல 1000 கண்களை இருக்கவனா இருக்கக்கூடிய நாராயணன் பார்த்தாலும் நடக்காது, அந்த குருவினுடைய பார்வைக்கு இருக்கக்கூடியது. அதே போல இந்த இடத்துல காட்டுகிறார்கள், அங்கண்டிரண்டும் திங்கள் ஆதித்யன் அங்கண்டிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியே. அனைத்துலகம் வாழ பிறந்த ராமானுஜர் இவ்வளவு பெரிய அவருக்கு ஒரு பெருமை ஏற்பட்டது காரணம் என்ன? ஆச்சாரியருடைய அவர் அந்த வரிசையில பார்த்தோமே ஆனால் எவ்வளவு பேர் இருக்கு அவர் மேல. நாதமுனிகள், உய்ய கொண்டார், மணக்கால் நம்பி, ஆள வந்தார், பெரிய நம்பிகள். இந்த குரு பரம்பரையில பார்க்கக்கூடிய காலத்தே அவர் 6வதாக இருக்கக்கூடியவர்கள் பார்க்கணும். அவர் கீழே எவ்வளவு பேர் இருக்கா, மேல இருக்கக்கூடியவர்லாம் பார்க்கக்கூடிய காலத்திலே இவ்வளவு பெரிய பெருமை வந்து ராமானுஜருக்கு ஏற்பட்ட பெருமை அந்த ஆச்சாரிய அந்த பரம்பரையிலே அந்த குலத்திலேயே வேற யாருக்கும் அப்படிப்பட்ட பெருமை தோணல. அனைத்துலகம் வாழ பிறந்த ராமானுஜர் தான் அவர் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அவருக்கு பெருமை ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஆளவந்தான் அவருடைய ஆச்சாரியனால ஏற்பட்ட பெருமை. அவர் ஆச்சாரியுடைய திருக்கண் நோக்கலாம் இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்திலே ஆளவந்தார் காஞ்சிபுரத்துல வந்து நடக்கக்கூடிய செய்திகள்லாம் கேட்பார். அப்போ ஸ்ரீரங்கத்துல இருக்கார் ஆளவந்தார். ஆனால் என்ன பண்றாரு அவர், அதுக்கப்புறம் யாராவது வயசு ரொம்ப முதிர்ந்து போச்சு, நமக்கு அப்புறம் இந்த வந்து இந்த சம்பிரதாயத்தை வந்து ஒரு வழி நடத்தி செல்ல யாராவது ஒரு தலைவர் வேணும்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கக்கூடிய காலத்திலே அந்த ஸ்ரீரங்கத்துல யாரும் அவருக்கு நல்லா அந்த மாதிரி யாரும் அதிகாரி தெரியல, வேற யாராவது கிடைப்பாளான்னு பார்க்கிறது. அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே காஞ்சிபுரத்துல செய்திகள் வருது. அப்ப யாதவ பிரகாஷ்ன்ற ஒரு இவர்கிட்ட மாயாவாதி எடுத்து அவர் வாசிச்சுட்டு இருக்கார் பாட்டமெல்லாம். அப்போ சில வேதாந்த அர்த்தங்கள் எல்லாம் வந்து அந்த மாயாவாதி சொன்ன அர்த்தங்களுக்கெல்லாம் இவர் வந்து மறுத்து பேசுறார். இப்படிதான் இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு வந்து இது சொல்றாரு. அந்த விஷயங்கள் எல்லாம் வாழ வந்தார் கேள்விப்படுறாரு. ஓஹோ, இவர் தான் சரியான ஆள் நினைக்கிற இந்த சம்பிரதாயத்தை நமக்கு அப்புறம் நடத்தி செல்வதற்கு என்ன பண்றார், ஒரு நேரம் பார்க்கணும்னு வர்றாரு. அங்கே ஆள வந்தார். ஸ்ரீரங்கத்துல இருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வர்றாரு. காஞ்சிபுரத்துல அவருக்கு ஏற்கனவே ஒரு சிஷ்யர் இருக்கார், திருக்கச்சி நம்பிகள்னு ஒரு சிஷ்யர் இருக்கார், ஒரு ஆச்சாரியர் ஒருத்தர். அவரை துணை கொண்டு
காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் சன்னதியில ஒரு மூலையில இன்னைக்கும் ஆளவந்தார் பிரகாரம்னு பேர். ஆளவந்தார் அந்த இடத்துல தான் ராமானுஜனை பார்த்தார். அவனுக்கு ஆளவந்தார் பிரகாரம்னு பேர். ஆளவந்தார் பிரகாரத்துல நின்று கொண்டு அவரை வந்து ஒரு வாரத்துல இருந்து இது பண்ணிட்டு இருக்காரு. திருக்கஞ்சி நம்ம சொல்றோம், இப்ப வருவார் அந்த மாயாவாதி அந்த இவருடைய யாதவ பிரகாசருடைய அந்த கோட்டியில வருவார், அப்போ நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு காத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல வரக்கூடிய காலத்துல ராமானுஜர் காட்டுற இவர் தான் கொஞ்சம் நெடுங்கிய வந்து கொஞ்சம் வெளுப்பா இருக்காரு, அவர் தான் ராமானுஜர்னு தெரிவிக்கிறார். அவன் பார்த்த உடனே என்ன பண்றாரு, உடனே தன் திருக்கண் வாக்காலே ஒரு கட்டாட்சம் பண்றாரு. நல்ல ஒரு ஆளவ ஆச்சாரியோட கட்டாட்சம் நல்லா விளையுது. எஸ்ய பிரசாத கலையா பதிரஹா ஸ்ருணோதி பங்கு பிரதாபதி ஜவேன ச பக்தி மூகஹா அந்தஹ பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்த்யாதம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி. எம்பெருமான் இடத்துல அந்த காஞ்சி தேவபெருமான் இடத்துல ஒரு சரணாகதியை பண்றாரு. எஸ்ய பிரசாத கலையா, யாருடைய வந்து கிருபா கடாட்சத்தாலே இன்னொரு எஸ்ய பிரசாத கலையா பதிரஹா ஸ்ருணோதி. ஒரு காது கேட்காத ஊமையாவத்த இருக்காங்க. அவன் பதிரனா இருக்கக்கூடிய எப்படி பண்றான், ஸ்ருணோதி, அவனுக்கு வந்து கேட்கும்படியா ஆயிப்போகுது. அவனுக்கு காது கேட்கும்படியான ஒரு வந்து அருள் ஏற்படுது அந்த எம்பெருமானுடைய கிருபையினாலே, தேவபெருமானுடைய கிருபையினாலே. எஸ் பதிரா ஸ்ருணோதி பங்குஹு பிரதாபதி, முடவனா இருக்கான் அவன். அவன் என்ன பண்றான், ஓடி போறான். தாவதினா ஓடி போறான். பிரதாபதி பங்குஹு பிரதாபதி ஜவேன ச பக்தி மூகஹா அந்தஹா பிரபஷ்யதி. அந்த குருடனா இருக்கக்கூடிய கண் திறந்து பார்க்கக்கூடியவன். அவனுக்கு பார்வை தெரியுது. அந்தஹா பிரபஷ்யதி வந்தியா லபதே. வந்தியான மலடியா இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கிறது. யாருடைய அருளால் இதெல்லாம் நடக்கும், தேவபெருமானே உன்னுடைய அருளால தான் இதெல்லாம் நடக்கும். அதே போல இப்படிப்பட்ட அருள் எல்லாம் ராமானுஜருக்கு ஏற்படணும்னு வந்து ஒரு மங்களாசாசனம் பண்ணான்னு காட்டுகிறார். பிரசாத கலையா பதிரஹா ஸ்ருணோதி. அவருக்கு காட்ட வந்த விஷயம் என்னன்னா, ராமானுஜர் இப்போ வந்து யாதவ பிரகாஷ் வாசிச்சுட்டு இருக்காரு. அவர் விசிஷ்டாத்வை சம்பிரதாய பரமான வாக்கியங்கள்லாம் அவர் காதுல இன்னும் விட ஆரம்பிக்கலையே. அப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் அவருக்கு ஏற்பட வேணும்னா பதிரஹா ஸ்ருணோதி. செவுடன் போல இருக்காரு. இப்போ கேட்கிற எல்லா விஷயங்கள் கேட்டாலும் அவருக்கு எது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இதை வச்சு அவர் வந்து சம்பிரதாய ஸ்தாபனம் பண்ண முடியாது. அவருடைய வந்து சம்பிரதாயம் அவருக்கு இருக்கிற சம்பிரதாயத்தை பொருள்களை அறிந்து கொண்டால் தானே அந்த ஸ்தாபனம் பண்ண முடியும். அப்போ அதனால எப்படி இருக்காரு, செவிடனை போல இருக்காரு. இப்போ கேட்கக்கூடிய உபதேசங்கள்லாம் கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பதிரஹா ஸ்ருணோதி பிரதாபதி, முடவனா இருக்கக்கூடியவன். இப்ப எப்படி இருவன் அவர் இருந்தார்னா, சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி உரகமே பேரகமே பேராமரு திருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம். இவ்வளவு திவிதேசங்களுக்கு திவிதேசங்களுக்கு போய் எல்லாம் திருத்தி பண்ணி கொள்ள வேண்டியது எவ்வளவு காரியம் இருக்கு. அப்படி வந்து முடவனா ஒரே இடத்துல முடங்கி கிடக்கிறார் சொல்ல முடியாது. இதே போல அவருக்கு நிறைய சிஷ்ய சம்பத்துகள் ஏற்படணும். அப்படியே வந்தியான்னு சொல்லக்கூடிய மலடியா இருக்கிறார். சிஷ்ய சம்பத்துகள் ஏற்படணும். அப்படிப்பட்ட இது ஏற்படணும் எல்லாம் பார்க்க. எதனால இவ்வளவு ஏற்பட்டது, முதல்வன் இவன் என்று தத்தேத்தி என் முதல்வன் வந்து நல்ல ஆன்மாழ்வாரே பாட்டு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். எம்பெருமான் என்ன பண்றான், இல்ல முதல்வன் இவன் என்ன தத்தேத்தி என் முதல்வன் வந்து குலபெரிய கவியானன் என்ன தெரியும், எம்பெருமானுடைய முதல்வன் கடாட்சம் பண்ணார். என் நாவிலே வந்து நின்று என்னை ஆளக்கூடியவனாய் இருக்கிறார். அவ எம்பெருமானுடைய கட்டாட்சம்னு சொல்லக்கூடியது, ஆச்சாரியுடைய கட்டாட்சம் வந்து எப்படிப்பட்டதா இருக்குன்னா, எல்லா விதமான நன்மைகளையும் விளக்கக்கூடியது. அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் சொல்றார். கண்களுக்கு உபமானம் என்ன சொல்றார், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். சந்திரனையும் ஒரு சூரியனையும் உபமானமா சொல்றார். சந்திரனையும் சூரியனும் சொல்லக்கூடிய காலத்திலே உபமானமா சொன்னா என்ன கொடுக்கும், எபெருமானுடைய கண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ் வந்து அந்த வந்து ஒரு பெருமை வந்து அந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் கிடையவே கிடையாது. வாஸ்தவம் கிடையவே கிடையாது. என்ன பண்ற, ஏதோ ஒரு உபமானம் சொல்லித்தானே ஆகணும். அதுக்காக சொல்லுவாங்க. அழகிய கண் அங்கண் பெண்களும் ஆதித்யம் எழுந்தார் போன்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன பண்ணார், உபமானம் சொல்லிட்டு அங்கண் இரண்டும். அங்கண்ணா அழகிய கண். வேற எதுவும் சொல்றது, திங்களும் ஆதித்யம் இதுக்கு உபமானமா சொல்ல முடியாது சொல்லிட்டார். ஆனால் அழகிய கண்களை படைத்தவன் எம்பெருமான். அதுக்கு மேல நான் வர்ணனை கூட பண்ண முடியலன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரிதான் வால்மீகியும் ராமாயணம். சந்திரகாந்தானனம் ராமம் சந்திரகாந்தானனம் ராமம். ராமனுடைய திருமுகன் எப்படி இருக்குன்னா, ஒரே அழகிய சூரியத்தை அழகிய முகத்தை கொண்டவனா இருக்கிறவன் இருக்கார். சந்திரனை போல அழகிய முகத்தை உடையவனா இருக்கிறான் ராமன் தெரிவித்தார். உடனே என்ன நினைக்கிறான், ஐயோ சந்திரனுக்குலாம் எப்படி இருக்கு, வளர்கிறை தேய்பிறன்னு சொல்லும்படியா அவனுக்கு வந்து க்ஷயம் இருக்கு, விருத்தி இருக்கு. அப்படிலாம் ராமனுடைய திருமுகண்டத்துல எப்படி இருக்கு, ஒரு படிப்பட்டதா இருக்கு, விகாரமத்ததா இருக்கக்கூடியது எங்களோட ராமனுடைய திருநாமம். அதீவ பிரிய, உடனே சொல்லலாம் அதீவ பிரிய தர்ஷனம். சந்திரனை காட்டிலும் காணுறதுக்கு மிக இனிமையாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் இல்லாத தோஷ ரகிதனாக இருக்கக்கூடியவன் இவன் சொல்லக்கூடியவன்.
அதே போல திங்களும் ஆதித்யனும் விழுந்தார் போல அந்த சூரியனை சந்திரன் உபமானமாக சொன்னார்கள். உடனே அங்கண் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குகிறேன். இப்போ வியாக்கியானம் பண்றான்னு கேட்கிறேன், ஏன் இப்போ சந்திரன் சூரியனை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? வேத சொல்ல சந்திரமா மனசோ ஜாதகா சற்றோ சூரியோ அஜாயதா. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் எப்படி வந்து தோன்றினான், அவர்கள் எப்படி பிறந்தார்கள் சொல்லக்கூடிய காலத்துல சந்திரனாரும் பகவானுடைய மனசுல சந்திரமா மனசோ ஜாயதா, மனசுல இருந்து தோன்றினான் சந்திரன். சற்றோ சூரியோ ஜாயதா, கண்கள்ல இருந்து தோன்றினான் சூரியன். அப்ப எம்பெருமானுடைய சம்பந்தம் இருந்திருக்கும். சரி, அதனால சம்பந்தம் இருக்கு, அதனால நான் சொல்லிடுவோம்னு தெரியக்கூடாது. அங்கண் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல், கண்ணால பார்க்கணும். அப்ப பார்த்தீர்களா என்ன ஆகும்? நாங்கள் இவ்வளவு காலம் பிரிந்திருக்கோம், பிரிந்திருக்கோம். அது என்ன? அது ஒரு பாவம், அது ஒரு சாபம். ஒரு பாபம் பண்ணோம், அந்த பாபத்தினால் ஏற்பட்ட சாபம் அது. அதனால உங்களை பிரிந்திருக்கோம். எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். உங்க மேல சாபம் சொல்ற, என்ன சாபம் கேட்க? என்ன சாபம்? எங்கள் மேல் சாபம் சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன சாபம் ஏற்பட்டது? எந்த விதமான சாபம் இது? யார் கொடுத்த சாபம் இது? எப்போது கிடைத்த சாபம்? அப்படின்னு கேள்விகள்லாம் நிறைய வருமே. எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். எங்களுக்கு ஏற்பட்ட சாபம் எடுத்து என்ன தெரியுமா? அவசியம் அனுபவித்தே தீர வேண்டிய பாபம், அதுதான் சாபம்னு சொன்னோம். அப்படிப்பட்ட பாபம் என்னன்னு கேட்டால் எம்பெருமானை விட்டு நாங்கள் பிரிந்திருக்கிறோமே, அதுதான் அந்த பாபம் சாபம்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த சாபத்துக்கு விமோச்சனம் என்னன்னு கேட்கக்கூடிய காலத்துல உன்னுடைய கண்ணோக்கம் தான். அங்கண் இரண்டும் எங்கள் மேல் நோக்கி கண்ணால பார்த்தே ஆனால் என்ன ஆகும்னா எங்களுடைய சாபங்கள்லாம் தீர்ந்து போகும். சிரமணி விதுர ரிஷி பத்னிகளை உதராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்கு. 3 பேரை எம்பெருமானானவன் என்ன பண்ண, பாவனம் படைத்தவன் ஆக்கினான்னு காட்டுறான். எதனால என்ன? தன்னுடைய கண் பார்வையினாலே, திருக்கண் நோக்கினாலே அவர்கள் எல்லாம் புனிதனாக்கினான், பூத்தராக்கினான் காட்டுகிறார்கள். அது யாரும் கேட்டது? சிரமணின்னு சொல்லக்கூடிய சபரி, விதுரர், ரிஷி பத்னிகள் 3 பேரை புதராக்கின புண்டரீகாட்சன் தாமரை கண், தாமரை கண்ணனுடைய நெடுநோக்கு. சபரின்னு சொல்லக்கூடியவள் வேடர் குலத்திலே தோன்றியவள். ஆனால் என்ன பண்றா, மதங்க முனிவர்னு ஒரு பெரிய ஒரு ரிஷி திறந்தார். அவருடைய ஆசிரமத்திலே அவருக்கு பல காலமாக தொண்டு புரிந்து வந்தவள். கொண்டுன்னு அத்தாணி சேரணும், அவன் இடையராது ரொம்ப காலம் அவருக்கு தொண்டு புரிஞ்சு வர்றார். அந்த மதங்க முனிவருடைய ஆசிரமத்தை பல ரிஷிகள் இருந்தா எல்லாருக்கும் தொண்டு புரிந்து வந்தாள். அவர் அந்த ஆச்சாரிய கைங்களிலே பழுத்தவளாய் இருந்தால் நல்ல ஞானம் பொருந்தியவளாய் இருக்கக்கூடியவள். ஒரு சந்தர்ப்பத்துல என்ன ஆகுது, மதங்க முனிவர் அவருடைய காலம் முடிஞ்சு போறது. அவர் என்ன பண்றாரு, நான் பரவத்துக்கு போறேன், பெருமானை அடைவதற்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் சபரி சொன்னாலாம், ஆச்சாரிய சுவாமி நானும் உங்களோடய வந்து விடுறேன். இல்ல ராமன் சீதா பிராட்டியை தேடி வந்து கொண்டு இருக்கிறான், அவன் கண்டிப்பா இந்த இடத்துல வருவான், அவன் இந்த ஆசிரமத்துக்கு வரக்கூடியவனா எல்லாம் இருக்கான் அவன். ஆனால் அந்த ஞான திருஷ்டியில பார்த்து சொல்றேன், அவன் நீங்க வருவான், வரக்கூடிய காலத்திலே நாம் யாரும் இந்த இதுல ஆசிரமத்துல இல்லைன்னா நல்லா இருக்காது. அதனால ராமன் வர வரைக்கும் நீ இங்கே இரு, உனக்கு இந்த இதுக்கு இப்போ இன்னும் பரவமதத்துக்கு சில தடைகள் இருக்கு, அந்த தடைகள்லாம் விலகும் ராமனை பார்த்தான்னு தெரிவித்தாங்க. சரி, என்ன பண்ணா, ராமன் வர என்னைக்கு சொன்னாலும் என்ன பண்ணாலும் அந்த அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ராமன் வந்தா கொடுக்கணுமே அவனுக்கு. அதுக்காக இருக்கக்கூடிய அந்த சுவையமிக்க கனிகளை எல்லாம் தன்னாவுக்கு இனிதாக இருந்த கனிகளை தெரிவிக்கிறான். சபரி எடுத்து ராமனுக்கு கொடுக்கணும்னு பழத்தை வச்சாலாம். அந்த கனிகள்லாம் எப்படிப்பட்ட கனிகள் அப்படின்னு கேட்டா, அவள் நாவுக்கு இனிதாக இருந்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் சாட்டு பார்த்துருக்கான்னு அர்த்தம். எப்படி ஆண்டாளவள் மாலையை சூடி கொடுத்த சுடர் கொடின்றோம், எதனால? தன் கழுத்துல போட்டுன்னு அந்த மாலையை எம்பெருமானுக்கு கொடுத்தான்னு பார்க்கணும். அதே போல சபரியானவனா தன் நாவுக்கு இனிதாக இருந்த கனிகளை எல்லாம் எம்பெருமானுக்கு கொடுக்கணும்னு நினைத்தான்னு காட்டுகிறார். ஞானாதிக்கியா இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் தெரிவிக்கிறார். குகனும் அந்த இதுக்கு வனத்துக்கு வரணும்னு சொல்லக்கூடிய காலத்தில் முதல்ல சிங்கி பேரபுரத்துல எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் சந்தித்த முதல் ஆசாமி யாருன்னா குகன் தான். குகன் அந்த காலத்துல என்ன பண்றான், தேர்ந்து திணைமாவும் போன்ற காட்டுப்புற பிரதேசத்துல கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் கொண்டு கொடுக்குறான். ஒன்னும் எம்பெருமான் சுவீகரிக்க முடியாத விஷயங்கள் எதுவும் கொடுக்கல. ஆனால் எம்பெருமான் என்ன சொல்றான், ராமன் இல்ல நான் இந்த வனவாசத்துல நான் எதுவும் இடத்துல ஸ்வீகரிக்கிறதா இல்லை, யாருடையும் எதுவும் ஸ்வீகரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லி கொண்டு வந்ததெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். நீ எனக்கு பண்ணணும்னு நினைச்சா இது வந்திருக்கு, தேர்ல குதிரைகள் வந்திருக்கு, அதெல்லாம் விடாய்த்திருக்கு, அதுக்கு தீனி புல்லு என்ன இன்னும் தீர்த்தம் அதெல்லாம் என்னென்ன கொடுக்க முடியும் அதெல்லாம் கொடு, எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு குகனிடத்துல. ஆனால் அதே வேடர் வரவிலே வந்தவளா இருக்கக்கூடியவள் இந்த சபரின்னு சொல்லக்கூடியவள், அவள் இடத்துல கொடுக்கக்கூடிய அந்த கனிகள் எல்லாம் வாங்கி சுவைத்தான்னு தெரிவது. அப்ப எதனால சுவைத்தான்னு சொல்லக்கூடிய காலத்திலே காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த மதங்க முனிவர் அந்த ஆச்சாரியர்கள் தினத்திலே கைங்கரியம் பண்ணவள், அந்த எம்பெருமான் ஆச்சாரியோட திருக்கண் நோக்கு பட்டவளாய் இருந்தாள். அதனால ஒரு வித்தியாசம் இருந்தது. குகனுக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் அதுக்கு முன்னால லபிக்கவில்லை. ஆனால் நேர எம்பெருமான் அவனை விஷயகாரம் பண்ண, அது வேற விஷயம்.
பெருமான் நேரம் அவனுடைய கலந்து பரிமாறினான்றது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஆச்சாரியனுடைய திருக்கண் நோக்கு இல்லைன்றதா அவனிடத்துல வந்து அந்த பழங்க கனிகளை ஸ்வீகாரம் பண்ண முடியாது கொடுத்து. திரும்பி சபரி கதைக்கும் சபரி என்ன பண்றாள் பாருங்க, ரொம்ப வதுவா பேசிட்டு இருக்காள். அவனுடைய கைக்கறிலாம் எப்படி நடக்கிறதுன்னு ராமன் நல்லதையும் கேட்டு இருக்காரு. சரின்னு அதுக்கப்புறம் என்ன சொல்றா, எல்லாம் சுவாமி எங்க மத கம்முனியோ ஆச்சாரியர் வந்து பரமபதத்துக்கு எழுதுங்க, நானும் பரமபதத்துக்கு போகணும்னு தான் இதுவா இருக்கு, அதனால நானும் இப்போ பரமபதம் போறேன் ஆச்சாரிய கைக்கறித்தினால அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல அவர் பரமபதம் போறதுக்கு தன் கண்ணாலே இந்த திருக்கண் நெடுநோக்காலே அவளை பார்த்து அவள் போவதற்கு சாட்சியாக நின்றான் அந்த எம்பெருமான்னு சொல்றேன். அப்படி சபரியானவன் பரமபதம் சென்றாள். அதே போல அடுத்தது விதுரன் சொல்லக்கூடிய எப்படிப்பட்டவனாக இருக்கான் அப்படின்னு கேட்டவனால் நல்ல மதியூகியா இருக்கக்கூடியவன், அந்த கௌரவர்களுடைய சபையிலே இருக்கக்கூடியவன், திருதராஷ்டனுக்கு வந்து நல்ல வந்து ஆலோசகனா இருக்கக்கூடியவன், ஆனால் தர்ம நெறியிலே பிறழாதவனா இருக்கக்கூடியவன் விதுரன் சொல்லக்கூடியவன். அப்படி என்ன பண்றான், அந்த விதுரனுடைய ஒரு திருமாளிகளே ஒரு சந்தர்ப்பத்திலே போய் கண்ணன பெருமான் அமுது செய்வதற்காக போய் நான் தூத்து போன காலத்திலே துரியோதன திருமாளிகளை போய் சாப்பிட்டதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. பீஷ்மரோ இல்ல துரோணாச்சாரியரோ அவர்கள் எல்லாம் வந்து பெரியவர்களா இருந்தால் அவர்கள்ட்ட போய் அவர்கள் வீட்டெல்லாம் போய் இல்லத்தெல்லாம் போய் அருந்துவதற்கு அவர் புஜிப்பதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. என்ன பண்றான், நேர விதுரனுடைய திருமாளிக்கு போறான். அந்த இடத்திலே போய் விஜுராணி அன்னம் புஜி சுஜின்னு சொல்ல முடியாது, இந்த விதுரனுடைய அன்னத்தை புஜித்தான் அந்த எம்பெருமான்னு காட்டுகிறார். அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அந்த அன்னத்தை புஜிக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றான், அவனுடைய திருக்கண்ணா நோக்காலே நன்னாக விதுரனை கட்டாட்சம் பண்ணிக்கலாம். அதனால அவனுக்கு இருக்கக்கூடிய சகல சாம்சாரிக பாபங்கள் எல்லாம் தோஷங்கள் எல்லாம் போய் பரிசுத்தரானான்னு காட்டக்கூடியது. புனரீகன் பூதராக்கியன புனரீகாட்சன் நெடுநோக்கு. மத்தொன்னு என்னன்னா ரிஷி பத்னிகள் கீழே ஒரு நாள் தெரிவித்தேன். பக்த விலோச்சனம்னு சொல்லக்கூடிய இடத்துல முனிவர்கள் எல்லாம் தீர்க்க சத்திர யாகம் பண்ணி கொண்டிருந்தார். அமரமே தண்ணீர்கள் சொன்னாங்க. அமரமே தண்ணீரையில அன்னதானம் செய்தான் கண்ணன்னு சொல்லக்கூடிய காலத்துல இதே விருத்தாந்தத்தை சொன்ன இந்த ரிஷி பத்னிகள் எல்லாம் பக்த விலோச்சனம்ன்ற இடத்துல தீர்க்க சத்திர யாகம்னு முனிவர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கண்ணனோட இருக்கக்கூடிய பசங்கள் எல்லாம் பசி எடுக்குதுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே தீர்க்க சத்திர யாகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல போய் நீ போய் வந்து கேட்டாலும் எனக்கு அன்னம் கிடைக்கும்னு. ஆனால் அவன் என்ன பண்ணா, கொடுக்கல. அந்த ரிஷிகள்லாம் என்ன சொன்னா, இன்னும் யாக முடியல அதனால அவனுக்கு கொடுக்க மாட்டேன். ஆனா ரிஷிபத்திகள்லாம் என்ன பண்ணா, இதை புரிஞ்சுட்டு கண்ணனே வந்து கேட்கறான், குழந்தைகள் வந்து கேட்கறது, நம்ம கொடுக்காத எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு ரிஷிபத்னியானவள் வந்து எல்லா பிரசாதங்களையும் கலந்து எடுத்துன்னு வந்தாராம். எங்கேயோ கொடியில வரான். கண்ணன் சொல்றான், கண்ணனுக்கு புரிஞ்சு போறது, முதல்ல புரிஞ்சு போறது. அவன் இல்லான்னு சொல்லிட்டா என்ன, முதல்ல சொல்றான் கண்ணன் வருவாங்க. யாருக்கிட்ட கேட்டீங்கன்னா ரிஷிகள் எந்த ஆம்பளை வந்து சோறு போட்டிருக்கான். ஜனனியா இருக்கக்கூடியவள் வந்து ஜனனியா இருக்கக்கூடியவள் அம்மாவா இருக்கக்கூடிய அம்மா சார்ந்து இருக்கக்கூடிய பெண்மணிகள் தானே இந்த வீட்லயும் சாதம் போடுறது, அது தெரியாம போய் கேட்டீங்களேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ரிஷிபத்னிகளானவள் என்ன பண்றான்னா அந்த பிரசாதங்களை எல்லாம் கட்டி எடுத்துக்கொண்டு வரா. அதுல ஒரு ரிஷிபத்னியானவள் என்ன பண்றான், ரொம்ப ஆர்ஜவத்தோட கண்ணனை பார்க்கணும்னு ஓடி ஓடி வரா. அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னு பார்க்கணும், ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கணும். ரிஷிபத்னியா வந்து வரக்கூடியது தெரியாது அவன் கண்ணு. இதென்ன பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பதவிலோச்சனத்தை விக்கிடமே ஆண்டாள் அந்த பக்த விலோச்சனத்தை கொண்டு போய் விடுன்னு கேட்கறான். அப்படிப்பட்ட அந்த ரிஷிபத்னிக்கு அருள் புரிந்தான்னு சொல்லக்கூடியதா இருந்துன்னு காட்டுகிறார்கள். அப்போ அந்த ரிஷிபத்னியானவள் சம்சாரத்திலிருந்து விடுபட்டவள் ஆனான்னு காட்டக்கூடியது. அப்போ அந்த திருக்கண் நோக்குன்றது ஒருவருடைய இதயம் நீக்கக்கூடியதா இருக்கிறது, ஒருவருக்கு இருக்கக்கூடிய விரோதிகளை போக்கக்கூடியதா இருக்குதுன்னு பார்க்கணும். திருக்கண் நோக்கு மட்டுமல்ல, எம்பெருமானுடைய எல்லா அவயவங்களையும் ஒரு சாபத்தை ஒரு பாபத்தை போக்கக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அப்படி கூட உண்டான். ஆமா உண்டு. அகலிகைன்னு இருந்தார் கௌதம ரிஷியோட பெண்டாட்டியவள். அவளுக்கு ஒரு சாபம், நீ வந்து கல்லா போகணும் அப்படின்னு ஒரு சாபம் ஏற்பட்டது. சாப விமோச்சனம் என்னான்னு கேட்டான். ராமன் இந்த பக்கத்தை வருவான், அவனுடைய திருவடி ஸ்பர்சம் பட்டதுன்னா அவனுக்கு சாபம் போயிடும். அப்போ அவனுடைய திருவடி ஸ்பர்சத்தாலே பெருமானுடைய திருவடின்ற அவயவத்தாலே அகலிகைக்கு ஒரு இது கிடைச்சது, சாப விமோச்சனம் கிடைத்தது. நலக்கிரீவன் மணிக்கிரீவன் நலகோபுரன் 2 பேர். அவர்களுக்கு ஒரு சாபம், பிரம்மாவால ஏற்பட்ட சாபத்தினால் என்ன பண்றான், அவர்கள் வந்து ஒரு மருத மரமாக வந்து கண்ணனுடைய திருமாளி வாசல்ல இருக்கான். அது மட்டும் இல்ல, அந்த மரத்துல அந்த மருத மரத்துல அந்த அசுராவேசம் பொருந்தியதுன்னு பெரியாழ்வாருடைய பொய்மான மருதான அசுரரை பொன்னவி தின்னு நீ வந்தாய். அந்த மருத மரத்துல அசுராவேசம் பொருந்திய அசுரர்கள் இருக்கிறார்கள்னு ஒரு இது காட்டுகிறார்கள். கண்ணன் ஒரு சமயம் என்ன பண்ணா, அவன் அம்மாவானவள் கட்டி போட்டான், உரல்ல கட்டி போட்டான். கட்டி போட்டோடனே என்ன பண்றான், கண்ணன் இழுத்துட்டே வரான். இழுத்துட்டே வரக்கூடிய காலத்திலே அந்த மரமானது எப்படி இருக்குன்னா, அந்த 2 பேர் இருக்கா, அந்த 2 இதுவா பாகமா இருக்கும். அந்த 2த்துக்கு நடுவில் நுழைஞ்சா அது அப்படியே அந்த உரலை குடிச்சு இழுக்கக்கூடிய காலத்துல அந்த மரம் உடைஞ்சு அவர்களுக்கு சாப விமோச்சனம் ஏற்படுறது. அப்போ கண்ணன் அப்படி எப்படி வந்தாலும் அப்படியே தவழ்ந்து தானே வந்தான். திருக்குழந்தாள்களாலே அவனுக்கு என்ன அந்த 2 பேருக்கும் மோட்சங்கள் இதுவாச்சு, சாபம் தீர்ந்தது. மதுகைட்டபர்கள்னு 2 ராட்சசர்கள். அவர் என்ன பண்ணா, பிரம்மாவிடத்திலேருந்து அந்த வந்து வேதத்தை கவர்ந்து சென்றார்கள்.
வேதத்தை கவர்ந்து செல்லக்கூடிய காலத்திலே எங்களுக்கு வந்து இதுல இந்த கீழே மோட்சம் இது கிடையாது, பிராணம் கூட மேல பிராணம் கூட எம்பெருமான் என்ன பண்ண தன் துடைகளிலே வைத்து அவர்களை முடித்தான். அப்போ எம்பெருமானுடைய திருத்துடைகளாலே அந்த மதுகைடவருடைய சாபம் தீர்ந்தது. ருத்ரனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது, பிரம்மாவுடைய தலையை கிள்ளினான். கையில கபாலம் போட்டு கபாலி என்று பேரோட இருக்கக்கூடிய காலத்துல எம்பெருமான் தன்னுடைய ஸ்வேத நீரை எடுத்து அந்த கபாலத்துல விட்டக்கூடிய காலத்திலே அந்த ஸ்வேத நீராலே அவனுடைய வந்து அந்த கபாலம் போயிட்டு மகாலட்சுமி அந்த துர்வாசனுடைய சாபத்தாலே அந்த வந்து இந்திரனுக்கு என்ன பண்றான், ஒரு மாலையை கொண்டு போய் துர்வாசன் கொடுக்கக்கூடிய காலத்திலே அந்த வந்து வெள்ளம் அந்த இந்திராணி அந்த யானை இடத்துல கொடுத்து ஐராவதத்தில் கொடுக்கக்கூடிய காலத்திலே இந்த ஐராவதம் என்ன பண்றது, அந்த மாலையை கீழே போட்டு தூக்கி போட்டு காலால மிதிச்சு விட்டுறது. கோபம் வந்த உடனே எனக்கு துர்வாசன் சொல்றாரு சாபம் கொடுத்தா அவனுடைய செல்வம் எல்லாம் மறைந்து போகட்டும்னு சொல்லக்கூடிய காலத்திலே அதெல்லாம் திருப்பார்கடலை பொறுத்து மகாலட்சுமியோட கிருபா கடாட்சத்தாலே இன்னும் வந்து அவருக்கு இதெல்லாம் தீர்றதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இவர்களுக்கு என்ன தேவை, இவர்களுக்கு சாபம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல எம்பெருமானுடைய நித்திய சம்சயம் எப்பொழுதும் சேர்ந்து இருக்க வேண்டும், சேராதிருக்கணும் தான் இவருடைய ஒரு அபினிவேசமா இருக்கு. அப்போ அந்த அந்த சாபம் தீர வேண்டுமானால் அந்த வந்து அந்த அந்த எம்பெருமானுடைய அந்த விஸ்லேஷம்னு சொல்லக்கூடிய சாபம் தீர வேண்டுமே ஆனால் என்ன வேணும், அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் நோன் திருக்கண்ணால நல்லா பூர்ணமா கடாட்டம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து திறந்து திறந்து நீ பார்த்தாயா ஆனால் எங்களுடைய சாபம் விமோச்சனமாகும் திட்டம். இப்போ எம்பெருமானுடைய திருமேனியில 3 அவயவங்கள் நமக்கு பக்தர்களாக இருக்கக்கூடிய 3 அவயவங்கள் முக்கியம். முதல்ல திருக்கண், எம்பெருமானுடைய திருக்கண். ஜாயமானம் ஹி புருஷம் எம்பஸ்சேத் மதுசூதனா சாத்விக சது விஜ்ஞேய சவை மோக்ஷார்த்த சிந்தகா. நமக்கெல்லாம் குழந்தையா பிறக்கக்கூடிய காலத்தில் சில பேருக்கு ஒரு கடாட்சம், ஒரு பிரகலாதன் போன்றவர்கள் ஜாயமான கால கடாட்சம் பேர். பிறக்கக்கூடிய காலத்துல எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கு அந்த குழந்தை பேர்ல பட்டு தூண்டா அந்த குழந்தைய போல ஒரு சூப்பர் ஸ்டார் யாருமே கிடையாது. அப்படிதான் நியாயமான காலத்துல ஒரு கடாட்சம் ஏற்பட்டது. அது சாத்விக நல்ல சத்துவாத்தரமான குணத்தை சாத்விக குணத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அப்படி சாத்விகமான ஒரு கடாட்சம் பெறப்பட்டவன் எம்பெருமானால கடாட்சம் பெறப்பட்டவன் என்ன அவனுக்கு எது தேவையா இருக்கு அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய திருவடியே தஞ்சமா இருக்கும். திருவடியே தஞ்சமா இருக்கக்கூடிய என்ன பண்றான், திருவடியை சேவிச்சுட்டு அப்படி நிமிர்ந்து பார்க்கக்கூடிய காலத்திலே எம்பெருமானுடைய அபயஹஸ்தம் அப்படி சேவை சாதிக்கிறது. அஞ்சேல் என்ன கை கவியாய் உன்னுடைய காரியத்தில் நான் பார்த்துக்கிட்டு பயப்படாத மாசுச்சகான்னு எம்பெருமான் சொன்னா அது போல இருக்கக்கூடியதுன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அபயப்பிரதானத்தை விரும்பக்கூடியவர். அப்போ அந்த ஜாயமான காலகடாட்சம் ஏற்பட்டவர்கள்லாம் எப்படி இருக்காங்க, அப்படி இருக்கார்கள். இவர்கள் எப்படி சாபத்து இருந்தோ அவர்கள் சாபமே அற்றவர்களாய் இருக்கிறார்கள். அன்னு கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்க மேயான் திசை. பையாளர் பாடக்கூடிய அவர் என்ன பண்றாரு, கருவரங்கத்தில் கிடங்க. வாஸ்தவமா அவர் வந்து புஷ்பத்துலதான் அவர் கர்ப்பம், தாய்வாசம் அது ஸ்திரீ கர்ப்பத்துல இருந்தது கிடையாது. அண்ணு கருவரங்க கர்ப்பத்துல கர்ப்பவாசம் பண்ணக்கூடிய காலத்திலே இருந்தேன் கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கமே யான் திசைன்னு அந்த ஜாயமான காலகடாட்சம் ஏற்பட்டவர்களுக்கு கருவிலேயே அந்த திருவு ஏற்படக்கூடியதுன்னு காட்டுகிறார். அப்படி அந்த திருக்கண் நோக்கை வேண்டி இந்த பாசுரத்தை வந்து திருக்கண் நோக்கத்தை நம்ம வேற பொழிய வேணும்ன்றார். அப்போ அந்த இடத்துல அந்த பாசுரத்தை முடிக்கிறார்கள். வேற மாரிமலை முழஞ்சில்னு பாசுரம் ஆரம்பிக்கிறது. கீழே தெரிவித்தது கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் அப்படிதான் ஒரு பிரார்த்தனை வச்சாரு. உடனே என்ன பண்ணார், எம்பெருமான் தன் கடாட்சத்தை அவர்கள் மேலே பொழிந்தான். உங்கள் சாபமெல்லாம் நீங்கும்படி என் திருக்கண்களாலே குருளில் கடாட்சிக்கிறேன் உங்களைன்னு தெரிவித்தான். அப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சு, எம்பெருமானுடைய கடாட்சம் கிடைச்சு கொடுத்தேன். இப்பயே திருப்பாவை சாத்தனை பண்ணிடலாம். 21, 22 பாசுரத்திலே திருப்பாவை சாத்தனை பண்ணிடலாம். எம்பெருமான் கடாட்சம் கிடைச்சுன்னா வேற என்ன வேணும். ஆனால் இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு வந்து வேண்டியதெல்லாம் நான் கொடுத்துட்டேன்னா நான் கண்ணால பார்த்துட்டேன் எல்லாம் முடிஞ்சு போச்சா உங்களுக்கு, சரி போயிட்டு வாங்குவான்னு சொல்லக்கூடியது இல்லை. இல்லை நான் இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கேன். நான் சாத்வரெல்லாம் இந்த திருப்பா சாத்வரம் பண்றதுக்கு கிடையாது, இன்னும் 8 நாள் இருக்கு தெரிவிக்கக்கூடியதா இருக்கு. என்னன்னா நாங்கள்லாம் நீ இவ்வளவு காலம் நீ வந்து சயனித்துக் கொண்டிருந்தாய், அந்த கிடந்த அழகை நான் பார்த்தோம். உன்னுடைய நடை அழகை சேவிக்க வேணும், வீட்டிற்கும் அழகை சேவிக்க வேணும், உனக்கு மங்களாசாசனம் பண்ண வேணும், உன்னிடத்திலே நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களாம் கேட்க வேண்டும், நோன்பு செய்ததற்காக சன்மானம் பெற வேண்டும், எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உத்தோமேயாவும் உனக்கே நாமாட்சியவும்னு கைங்கரியத்தை வேண்டி பெற வேணும். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கக்கூடிய காலத்துல எப்படி முடிக்க முடியும், திருப்பாவை முடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ காட்ட வந்த விஷயம் தான் மாரிமலை முழஞ்சில் அன்னை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வெறிமயிறு பங்கையப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி போப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ எம்பாவாய். கீழ்பாட்டுல என்ன தெரிவித்தார்கள்னா, சங்கமிருப்பாறு போல் வந்து தலை பெய்தோ, அகங்காரத்தெல்லாம் விட்டு
கூட்டம் கூட்டமாக உன்னுடைய திருவடி வாரத்திலே வந்து கிடந்தோம்னு தெரிவிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்னது அது சொல்ல வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டால், வேறு புகழற்றி உன்னை நோக்கி வந்தோம்னு சொல்ல முடியாது. அப்ப வேறு புகழற்று வந்தோம்னா என்ன அர்த்தம்? உன்னை விட்டா வேற கதி கிடையாது. கிடாம்பி ஆச்சான்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார், ராமானுஜருடைய நேர் சிஷ்யரா இருக்கக்கூடிய. அவர் ஒரு தடவை என்ன பண்ணார், திருமாலிருஞ்சோலைன்னு ஒரு திவ்ய தேசம், கள்ளழகர் கோயில்னு சொல்ற மதுரையில், அந்த கள்ளழகர் சன்னதிக்கு போறார். போகக்கூடிய காலத்திலே ஸ்தோத்திர ரத்னம்னு ஒரு இது, அதுல அளவந்தாராலே அருளி செய்யப்பட்ட அந்த ஸ்தோத்திர ரத்னம்ன்ற அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிட்டே வர. அப்படி சொல்லக்கூடிய காலத்தில் வராத சகசிரமாஜனம் அதிதம்பீமபவார்ணம் மோதரே அகதிம் சரணாகதம் பரே கிருபயா கேவலம் ஆத்மசாத் குரு. அவர் தெரிவிக்கக்கூடியது என்னன்னா, அபராத சகசிர பாஜனம் பதிதம் பீம பவார்ண மோதரேன்னு தெரிவிக்கிறார். காட்ட வந்த விஷயம் என்னன்னா, ஆயிரக்கணக்கான அபராதங்கள் செய்தவனாய் நான் இருக்கிறேன், அதுக்கெல்லாம் இருப்பிடமாய் நான் இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, பதிதம் பீம பவார்ண மோதரே, சம்சாரமாகிற சாகரத்திலே மூழ்கி கிடக்கக்கூடியவனாய் இருக்கிறேன் நான். அது மாதிரி தெரியாது, அகதி கதியற்றவனாய் இருக்கிறேன் நான். இந்த அகதின்னு சொல்ல வார்த்தையை கேட்ட உடனே எம்பெருமான் என்ன சொல்றான், அகதின்னு நீர் சொல்லலாமா? நீர் எப்பேற்பட்டவராய் இருக்கக்கூடியவர், ராமானுஜருடைய நேர சிஷ்யர், ராமானுஜரை உடையவராய் இருக்கக்கூடியவர் நீர், ராமானுஜர் சம்பந்தத்தை உடையவராய் இருக்கக்கூடிய நீர் அகதி, எனக்கு யாரும் வந்து கதி இல்லைன்னு சொல்றதை எப்படி நான் ஒப்புக்கொள்ள முடியும்? அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லாதீர்கள் தெரிவித்தார். கிடாம்பி ஆச்சாரம்னு சொல்லக்கூடிய வாஸ்தவத்துல ரொம்ப சிறந்த மிகச்சிறந்த ஆச்சாரியர்கள் போற்றப்படும், மிகச்சிறந்த ஆச்சாரியர்கள் போற்றப்படக்கூடியவர். ராமானுஜர் என்ன பண்ணிருக்கார், அவருடைய திருவரங்கத்தை எழுந்தொழிக்கூடிய காலத்துல அன்றாடம் மாத்துக்கரம்னு சொல்லி உஞ்சபருத்தி போய் தான் சம்பாதிக்கக்கூடியவர். உஞ்சபருத்தியில போய் வந்து அந்த தண்டலத்தை அரிசியை சேகரம் பண்ணிட்டு வந்து அதை கொண்டு சமைத்து சாப்பிடக்கூடியவராக இருக்கார். அப்படி போகக்கூடிய காலத்துல என்ன பண்றா, ஒரு சந்தர்ப்பத்துல யாரோ அந்த அன்னத்துல ஒரு விஷத்தை வச்சு விடுறாங்க. அது ராமானுஜருக்கு தெரிஞ்சு போறது. அது என்ன பண்றாரு, அதை கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் மாத்துக்கரத்துக்கே போகல சுவாமி, அப்படியே பட்னியாவே கிடக்கிறார். திருக்கோஷ்டியூர் நம்பின்னு அவருடைய ராமானுஜரோட ஆச்சாரியர், அவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் அறிந்து திருக்கோஷ்டியூர்ல திருவரங்கத்துக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் வரக்கூடிய காலத்தை ஆச்சாரியர் வருகிறான்னு அறிந்த ராமானுஜர் என்ன பண்றாரு, அவர் எதிர்கொண்டு அழைப்பதற்காக காவேரி கரையில போய் நின்றுருக்கார். நல்ல கொளுத்தக்கூடிய வெயில், படபடக்கிற வெயில். சுவாமி எழுந்தாருன்னா கூடவே ராமானுஜர் கூட அவருடைய சிஷ்யர்கள்லாம், அந்த கிடாம்பி ஆச்சன் போன்ற சிஷ்யர்கள்லாம் கூடவே எழுந்திருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அவர் வந்து திருக்கோஷ்டியூர் நம்பி திருக்காவேரி கரைக்கு வந்த உடனே என்ன பண்றாரு, ராமானுஜர் சாஷ்டாங்கமா உழுந்து சேவிக்கிறார். உழுந்து சேவிச்ச உடனே என்ன பண்றாரு, திருக்கோஷ்டியூர் நம்பி ஒண்ணுமே சொல்லல, அப்படியே கையை கூப்பிட்டு இருக்காரு தவிர அவர் எழுந்துருன்னு சொல்லல. ஒரு முக்கியமான வழக்கம் நம்ம தெரிஞ்சக்கூடியது என்னன்னா, அவராவத்தில் நம்ம சேவிச்சோமானால் பெரியவர்களை நம்ம சேவிக்கக்கூடிய காலத்துல அவர்கள் எழுந்துருன்னு சொல்லணும். அவர்கள் எழுந்துருன்னு சொன்னா தான் நம்ம எழுந்துக்கணும். அந்த மரியாதை நமக்கும் தெரியணும், அவரை எழுந்துக்கணும் சொல்றது நம்ம யாரை போய் சேவிக்கணும் அவளுக்கும் தெரியணும். பரஸ்பரம் இப்பெல்லாம் தெரிஞ்சாதான் அது நமக்கு மட்டும் தெரிஞ்சா போகாது. அவர் சொல்லவே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை எழுந்துதானே ஆகணும். ஆனால் ஆச்சாரியர்களும் அந்த மரியாதை தெரிந்தவர்களா இருந்தாலும் திருக்கோஷ்டி நம்ம என்ன பண்றாரு, அவர் எழுந்துருன்னு சொல்லவே இல்லை. எழுந்துரும் சொல்லி ஆச்சாரியன் என்ன பண்றாரு, அப்படியே சைனத்து கொண்டு அப்படியே வந்து அப்படியே சேவித்த சேவை அப்படியே நந்தன் வந்து அப்படியே சர்வாங்கமும் அப்படியே தரையில பண்ண இது பண்ற. காவிரி மணலானது தகிக்கிறது. பக்கத்திலே கிடாம்பி ஆச்சாரியன் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து இது பண்றாரு, அவரு கருமிக பூவை போல இருக்கிறது வாட விடுவீரா, எங்க சுவாமியோட திரும்பியை எப்படி பண்றது, கருமிகை பூவை போல இருக்கிறது அது போய் வாட விடுவீரோ இருந்த மாதிரி என்ன உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கல் நெஞ்சம்னு தெரிவிச்சாராம். உடனே வந்து அவர் சொன்னாராம், இப்படிப்பட்ட ஒரு சிஷ்யனை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ராமானுஜருக்கு இப்படிப்பட்ட ஒரு சிஷ்யன் ஏற்படணும். மாதுகரம் போற இடத்துல விஷத்தை வந்து யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னா எனக்கு மனசு தாங்க முடியல. ராமானுஜருக்கு அத்தியந்தமா கைங்கரியம் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி, அதனால நீர் எப்படிப்பட்டவராயிருக்கணும், ராமானுஜரோட திருமடைப்பள்ளியை நீர் தான் வந்து நடத்த வேணும், நீர் தான் அவருக்கு இது வேண்டு தெளிவு பண்ணி போகணும். ஏன்னா சன்னியாசிகள்லாம் வந்து தங்களுக்குன்னு எதுவும் அக்னியில போய் அந்த காரியங்கள்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. தங்களுக்கு வேணும்னு சொல்லக்கூடிய பிரசாதங்கள் பண்ணிக்கிறது, தாங்கள் சாப்பிடறதா இருந்தா கூட சரி, அது ஒரு வந்து அதுக்கு வந்து அதை வந்து சுவாமியோட பிக்ஷைக்குன்னு ஒரு அதிகாரிகள் எந்த மடத்துல போனாலும் சரி, ஒரு பிக்ஷை பண்ணி போடுறதுக்குன்னு ஒரு சுவாமி ஒருத்தர் இருப்பார், அவர் தான் பண்ணி அவர் தான் சாதிக்கணும், அப்படிதான் பிக்ஷை பண்ணணும் சுவாமி சன்னியாசிகள்லாம். அப்படி முறைகள் இருக்கு. அப்படி அந்த திருமடைப்பள்ளி வந்து இவர் சொல்றாரு, தேசிகன் சொல்றாரு, எதிவரனார் மடப்பள்ளி எங்களுடைய சம்பிரதாயம் எப்படிப்பட்டது தெரியுமா, எதிவரனாள் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் சம்பிரதாயம் தெரிவிக்கிறார். ஏன்னா அவருடைய ஆச்சாரியன் கூட கிடாம்பி அப்புள்ளார், அதாவது கிடாம்பி ஆச்சார வம்சத்திலே வந்து அந்த வம்சீகர். அதனால சொல்ற எதிவரனா அவரால் இவருக்கு ஆச்சாரியன் மாத்துலர் மாமா. அதனால என்ன சொல்ற, எதிவரனார் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் சம்பிரதாயம் தெரிவிக்கிறார். அப்படி கிடாம்பி ஆச்சாரன் என்ன சொல்றார், அகதின்னு சொன்னா அதை ஒப்புக்கொள்ளக்கூடாதவராய் ஒப்புக்கொள்ள முடியாதவராய் இருக்கிறான் பார்க்கிறோம்.
இதையெல்லாம் கேட்டு உணர்ந்தால் கண்ணனை பெருமான் இல்லையா, இவர்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள் சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பு இதுவும் சொன்னாங்க அப்படின்னு அதெல்லாம் பார்க்கிறான். அதை கேட்டு உணர்ந்த கண்ணபெருமான், நீங்க எல்லாம் ரொம்ப வருத்தத்தோட வந்திருக்கீர்கள், நீங்க புரியுறது உங்களுடைய வாஸ்தவா என்ன பண்ணிருக்கணும், நானே உங்களுடைய இருப்பிடம் தேடி வந்திருக்க வேண்டியது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், நான் உங்களை தேடி வரல, நீங்களே என்னை தேடி வந்துவிட்டீங்களோ. அது பெரிய எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய குற்றமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், என்னுடைய சொரூபத்தை உணர்ந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள். அப்படி சொரூபத்தை உணர்ந்தா இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பீர்கள் அப்படின்னு கேட்டால், நம்முடைய உண்மையான இது என்னாட்டம் அறிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். யாரோ ஒரு அடியார் ஒருத்தருக்கு ஒரு துக்கம் ஏற்படுறது, ஒரு துன்பம் ஏற்படுறதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி துன்பம் ஏற்பட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணா எம்பெருமான் என்ன பண்ண, அவருடைய துன்பத்தை கண்டு என்ன பண்றான், அவர்களுக்கு ஒரு வருத்தம் வருவதற்கு முன்னாடி நம்மளை வந்து காத்திருக்கணும். ஒரு துன்பம் ஏற்படுறதுன்னா அந்த துன்பம் ஏற்படுற காலத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து அந்த துன்பத்தை போக்கி இருக்க வேண்டும். அப்படியே நான் அவங்களுக்கு பண்ணல. சரி, முன்னால வந்து காக்கல, சரி துன்பம் ஏற்பட்ட பிறகாவது என்ன பண்ணணும், வந்து துன்பம் ஏற்பட்ட பிறகாவது வந்து உங்களுடைய துன்பத்தை போக்குவதற்கு ஏதாவது பண்ணிருக்கணும். அப்படியே நான் பண்ணல. அது மாதிரி எப்படி எந்த ரீதியில முன்னாடியே வந்து உதவல, பின்னாடியே வந்து உதவாக போனேனே எம்பெருமானுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்ல, நீங்களெல்லாம் என்னிடத்துல, நான் உங்களிடம் தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள், என்னிடத்துல வந்து முறையிடுகிறீர்கள். என்னை வந்து உங்களிடத்து தூரம் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி என்னை வந்து உங்களிடத்துல இந்த கிருஷ்ணாமாம் தூரவாசனம்னு தானே சொன்ன, திரௌபதிக்கு உதவக்கூடிய காலத்தில் பிரதியில் தண்டைக்கு சோதிக்கு போகக்கூடிய காலத்தை என்ன சொல்றாங்க, கிருஷ்ணாமாம் தூரவாசனம், திரௌபதிக்கு கிட்ட இருந்து உதவி பண்ணாது போனோமேன்னு தெரிவித்தாங்க. அதே போல என்னை தூர வைத்துக் கொண்டேனேன்னு சொல்லுது. எம்பெருமான் என்ன நினைக்கிறான், இந்த மாதிரி இந்த பெண் பிள்ளைகள்லாம் நம்ம இடத்துல நேரம் வரும்படி நம்ம ஒன்று பண்ணோமே, அது ஒரு பெரிய குற்றம்னு நினைக்கிறோம். குற்றத்தை உணர்ந்தால் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதுக்கு மன்னிப்பு கேட்கணுமே. அது மன்னிப்பு கேட்கறது கூட சித்தமா இருக்கான் எம்பெருமான். தண்டகாரண்யத்திலே ரிஷிகள் எல்லாம் ராமன் போய் பார்க்கணும்னு நினைக்கிறான். முதல்ல அவர்கள் எல்லாம் பார்த்து அவர்கள் எல்லாம் எப்படி வந்து வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, அவர்களுக்கு துன்பங்கள் ஏதாவது இருக்கா, அந்த அப்படி இடர் இருந்தா அதெல்லாம் நீக்கணும்னு எம்பெருமான் நினைச்சுட்டு போறான். அப்படி போகக்கூடிய காலத்திலே எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமன் அவரிடத்தை போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்கள், அந்த ரிஷிகள் எல்லாம் எம்பெருமான் திறத்திலே வந்து நின்றுட்டார்கள். வந்து அவர் காட்டுறாங்க, பாருங்க எங்களுடைய எவ்வளவு வந்து ராட்சசர்களால் எங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் பாருங்கன்னு தங்களுடைய திருமேனி எல்லாம் காட்டக்கூடிய காலத்திலே எம்பெருமான் நினைக்கிறான், ஐயோ உங்களெல்லாம் நான் நேரம் வந்து உங்களை பார்த்து உங்களுடைய துன்பங்களை எல்லாம் விசாரிச்சு, உங்களுடைய நலன்கள் துன்பங்களை எல்லாம் விசாரிச்சு உங்களுக்கு நான் காரியம் பண்ண வேண்டி இருக்க, அதெல்லாம் இல்லாத நீங்கள் நேரே வந்தீர்களே, எப்பேற்பட்ட வந்து எனக்கு ஒரு இது எனக்கு ரொம்ப லட்சியா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப உங்களிடலாம் வந்து அபராத க்ஷாபனம் வேண்டிக் கொண்டு மன்னிப்பு கட்டுக் கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடியது காட்டுகிறார்கள். அதே போலதான் கண்ணனை பெருமாள் உங்களெல்லாம் வர வச்சுட்டேனே, உன்னுடைய மனம் கண்ணி போய் இருக்கிறது, சரி இனிமேல் உங்களுடைய காரியத்தை எல்லாம் நானே தலை கட்டி கொடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லக்கூடிய காலத்துல எங்களுக்கெல்லாம் நிறைய இச்சைகள் மனோரதங்கள் நிறைய உண்டு, ஒரு இடத்துல இருந்து ஆக வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ரகசியமாக இந்த இடத்துல விண்ணப்பம் பண்ண முடியாது. என்ன பண்ணோம், பெரிய கோஷ்டியாக பெரிய ஒரு சதஸ்ல போய் ஒரு சபையிலே போய் தான் இந்த விண்ணப்பம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட அந்த கோஷ்டியில நீ வந்து எழுந்தருளி இருக்க வேண்டும். அதனால அந்த வந்து சபைக்கு வரணும்னா நீ எப்படினும் ஆஸ்தானத்துக்கு புறப்பாடு கண்டறல் வேணும் சொல்கிறார். அப்போ இந்த பாசுரத்தாலே அவர்கள் அடைய வந்த வந்து பேர் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுடைய நடையழகை காண வேணும். முதல் பாசுரத்தை திருக்கண்வாக்கத்தை வேணும்னு கேட்டார்கள். இந்த பாசுரத்திலே அவனுடைய நடையழகை காண வேணும்னு சொல்லக்கூடியதா இருக்குதுன்னு காட்டுகிறார்கள். ஆனால் அப்படி நடையழகை காண வேணும்னு சொல்லக்கூடிய காலத்திலே எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த பாசுரம் எப்படி அமைந்திருக்குன்னா, ஒரு சிம்மத்தை உருவப்படுத்துறாரு. ஒரு சிம்மமானது பல நாள் கழிச்சு மாரிக்காலம் முடிஞ்சு ஒரு எழுந்திருக்கக்கூடிய சிம்மம், அதனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், அது எம்பெருமானோட எப்படி பொருந்தி இருக்கும்னு சொல்லக்கூடியதாய் அதை வந்து அது இது பண்ணி ஒரு ரெண்டு என்ன சொல்றது, ஒரு கம்பாரிசன், ஒரு ஒப்புமை நோக்கி அதை காட்டுகிறார்கள் சொல்கிறார். மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும். மழை காலம் பெய்யறதுன்னு மழை காலம் போட்டுறதே, இந்த மழை காலத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், எல்லா இடங்களிலும் நீர் கோத்து கொண்டு இருக்கிறது. அப்போ அது அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல என்ன ஆகுது, போக்குவரத்து எங்கேயும் சஞ்சாரம் பண்ணணும்னா எந்த இடத்தையும் சஞ்சாரம் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, உபயோகம் பண்றதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்றாங்க, அரசர்கள் கூட ஏதோ வந்து சண்டை போடணும்னு போகக்கூடிய காலத்துல என்ன பண்றாங்க, அவர்கள் எல்லாம் சண்டை போட போறது இல்லை, தன்னுடைய பகைமைகள்லாம் மறந்து என்ன பண்றாங்க, திரும்பி தங்களுடைய தேசத்துக்கு வந்து அந்த புறத்திலே அவர்களுடைய காலத்தை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போலதான் ராமாவதாரத்தை ராமன் என்ன பண்றான், சீதா பிராட்டியை தேடி கொண்டு போகிறான். அப்படி போகக்கூடிய காலத்துல என்ன பண்றான், சுக்ரீவனோட ஒரு சக்கியம் பண்ணிக்கிறான். அவனுக்கு வந்து வாலியை வந்து முடிச்சு அந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொடுக்கிறான்.
இப்போ சீதா பிராட்டியை தேடி கொடுக்கறதுக்காக சுக்ரீவன் வந்து முனையக்கூடிய காலத்துல இல்ல மகாராஜர்கள்லாம் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல மழை காலத்துல வெளியே போறது இல்லைன்னு ஒரு அழகு வச்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த மாரிக்காலம், இந்த வருஷா காலத்துல நீ என்ன பண்றான்னா, நீ வந்து எங்கேயும் போக வேண்டாம், நீ கிஷ்கிந்தையிலே போய் இருந்துடும். இந்த வருஷா காலம் முடிஞ்ச உடனே வந்து சீதா பிராட்டியை தேடி எனக்கு உபகாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ராமன் ஊருக்குள்ள போக மாட்டான் வனவாசத்துல இருக்கிறாங்க. மால்யவான்னு சொல்லக்கூடிய ஒரு பர்வதத்திலே மறை முழிஞ்சில போய் அவன் வந்து தங்கி விடுறான்னு காட்டக்கூடியவர். ஆனால் என்ன ஆகுது, வருஷா காலம் முடிஞ்சு போச்சு, மழைக்காலம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சுக்ரீவன் வந்திருக்கணுமே, வரல. அப்ப என்ன பண்றார், சுக்ரீவன் வந்து அப்படியே வந்து ஒரு கலவையில் அப்படியே மறந்து போய் கிடக்க, தன்னை மறந்து கிடக்கக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். அப்போ ராமன் என்ன சொல்றான், லக்ஷ்மணனை கூட்டு சுக்ரீவனுக்கு போய் வந்து ரொம்ப இதுவா சொல்லு, அவனுமோ இவ்வளவு காலம் ஆச்சு, 4 மாசம் முடிஞ்சது, வருஷா காலம் முடிஞ்சது, இன்னும் வந்து சேரல இந்த இடத்துல. பார்க்கக்கூடிய இத ஸ்திதியை பார்த்தா அவன் வந்து செய்நன்றி மறந்தவனா இருப்பான் போல இருக்கிறது. செய்நன்றி மறந்தவனுக்கு ஒரு இது சொல்லு, அவன் போய் சொல்லு, வாலி போன வழி அவனுக்கு திறந்தே கிடக்குறதுன்னு சொல்லு. வாலியை முடிச்ச பானங்களோ வந்து தனுஷோ நம்ம கிட்ட கையை விட்டு போல, அதுவும் நம்ம கையிலேயே தான் இருக்கு. அதனால அவன் பிராணன் வந்து அவன் உடம்புல உயிர் தங்க வேணும்னு நினைத்தானே, ஆனால் இந்த விஷயத்த போய் சொல்லி அது அவனுக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி படி நடக்க வேணும்னு சொல்லிவிடுட்டான். உடனே லக்ஷ்மணன் கிளம்பி போனான். ராமனுக்கு ஒரு கோபம்னா, ராமனுக்கு ஒரு இதுன்னா லக்ஷ்மணனுக்கு ரொம்ப சாதாரணமே கோபம் ஜாஸ்தி வரும். ராமனுக்கு கோபமே வர, ராமனுக்கே கோபம் வந்துட்டா லக்ஷ்மணன் கேட்கணுமா? லக்ஷ்மணன் என்ன பண்ணான், நேரம் வந்து சுக்ரீவனுடைய அரண்மனைக்கு போயிட்டான், அந்தப்புறத்துக்கே போயிட்டான். அந்தப்புறத்துக்கு போகக்கூடிய காலத்திலே போய் என்ன பண்றான், அங்கிருந்து ஒரு இது அந்த தனுஷ் டங்காரம் பண்றான். அந்த வில்லனுடைய நாணம் வந்து அப்படி இது பண்ண முடியாது, டம டம டமன்னு ஒரு ஓசை கேட்கணும். உள்ள இருக்கக்கூடிய சுக்ரீவனுக்கு என்ன தோன்றதுன்னா, உடனே லக்ஷ்மணன் வந்துட்டான்னு தெரிஞ்சு போறது. லக்ஷ்மணனை கண்டோமே ஆனால் நம்ம பிராணன் போயிடும் தெரிஞ்சு போறது. பயத்துல அப்படியே கொலை நடுங்கி போயிருக்கான். ஆனால் என்ன பண்றான், வந்து அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல தாரையை கூட்டு, அந்த வாரியனுடைய மனைவியா இருக்கக்கூடிய தாரையை கூட்டு என்ன சொல்றான்னா, நீ வந்து அந்த சுக்ரீவனை போய் வந்து லக்ஷ்மணனை போய் பார்த்து கொஞ்சம் வந்து என்ன பண்ண, நல்ல விதமா அவன் இடத்துல பேசி அவனை வந்து சரி கட்டுன்னு சொல்றான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றாள், தாரையானவள் வந்து வெளியில கிளம்பி வரான்னு பாக்குறாள். தாரை வரக்கூடிய காலத்துல என்ன சொல்றான் அவன், தாரை இடத்துல எதுக்காக இவ்வளவு கோபம், லக்ஷ்மணா உனக்கு எதுக்காக இவ்வளவு கோபம் வந்திருக்கு அப்படி சொல்லக்கூடிய காலத்துல அவள் என்ன தெரிவிக்கிறாள், லக்ஷ்மணன் சொல்றான் அவள் இடத்துல, சுக்ரீவன் எப்படிப்பட்டவளா, சுக்ரீவனுடைய ஸ்திதியை நீ தெரிஞ்சுக்கோ, சுக்ரீவனுடைய ஸ்திதி நான் தெரிஞ்சுக்கோ. எங்களுக்கு என்ன சொன்னா அவன், எங்களுக்கு சொல்லக்கூடிய காலத்துல அவன் வந்து 4 மாசம் கழிஞ்ச உடனே நான் சீதா பிராட்டியை தேடுவதற்கு ஆன உதவிகள் எல்லாம் செய்கிறேன்னு சொன்னான். அப்படிப்பட்ட இது எதுவுமே பண்ணல. ஆனால் என்ன பண்றான், இப்போ மன்மத கேளியில பயங்கி இருக்கான், மதுபானங்களை அருந்து கொண்டிருக்கிறான். தாரை வரக்கூடிய காலத்துல எப்படி வந்தான்னா, ஆனா ரொம்ப அவளும் கல்வியில ஏற்பட்டுக்கிட்டா வந்து அந்த மதுபானங்களை அருந்து இருக்க, அவருடைய அந்த உடைகள் ஆபரணங்கள் எதுவுமே சரியானபடி போட்டுக்கல, திருத்தமா போட்டுக்கல. ஒரு சபையில வரும்படி அவள் வரல. அப்படி வந்த உடனே வந்து அவள் என்ன பண்ணான், லக்ஷ்மணன் அவளை பார்த்த உடனே என்ன பண்ணான், அவளை பார்க்கறதுக்கு ரொம்ப வெக்கமாய் போறது லக்ஷ்மணனுக்கு. தானே வெட்டி தலை குனிகிறான். ஆனா அந்த சமயத்துல கேட்கிறான், டின்கோபமூலம் மனுஷேந்திர புத்திரா கஸ்தேன சந்திஷ்டதி வான்விதேஷே கசுஷ்க விருட்சம் வனமா பதந்தம் தவாக்னி மாசீததி நிர்பிஷங்கான்னு தெரிவிக்கிறான். எதுக்காக லக்ஷ்மணா உனக்கு இவ்வளவு பெரிய கோபம் ஏற்பட்டது, எதனால இவ்வளவு பெரிய கோபம் ஏற்பட்டதுன்னா, சுக்ரீவன் தன்னுடைய கொடுத்த வாக்கை மீறினான், அதை நடந்தவில்லையே. ஒரு 2 நிமிஷம் அதுக்கு அப்புறமா தாரை என்ன பண்றா, இந்த மாதிரி சுரத சின்னங்கள் எதுவும் அழியாத வந்து இவர்கிட்ட பேசுறான். லக்ஷ்மணன் தன்னுடைய வெட்டி தலை குடிக்கிறான். அப்படி பண்ணக்கூடிய காலத்திலே அவனுக்கு என்ன கோபம் ஏற்பட்டதுன்னு சொல்லக்கூடிய காலத்து, லக்ஷ்மணன் சுக்ரீவனானவன் சொன்ன வாக்கு மறந்து இருக்கிறான். அதனால அவன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தெரிவினி, வாலி போன வழி அவனுக்கு திறந்து இருக்குன்றத ராமன் சொல்ல வந்தான். உடனே தாரையானவன் அவனை வந்து பல விதங்களை இது பண்றான். நீங்க தானே சொன்னீங்க, ஒரு கேளிக்கையில ஈடுபட்டு ஒரு 4 மாசம் வருஷா காலம் நீ நன்னா அனுபவிச்சுவான்னு நீங்க தானே சொன்னீர்கள். சுக்கிரன் ஏற்கனவே ஒரு வானர ஜாத்தியில பிறந்தவனா இருக்கான், ஏற்கனவே பல சுகங்களை காணாது பல காலம் வந்து இழந்து போயிருந்தான்.
அதனால அந்த வானர ஜாதிக்கு ஏற்கக்கூடிய தன்மையெல்லாம் அவன் வந்து இது பண்ணி போயிட்டான். அது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால இப்போ ஒன்றும் இது இல்லை, அவன் கொடுத்த வாக்கை மீறாதவன் ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு காத்து கொண்டிருக்கிறான். அவன் கைங்கரியத்தை செய்வான்னு வந்து என்ன பண்றான், அவனுக்கு வாக்குறுதி கொடுத்து இது பண்றான்னு காணும். மாரிமலை முழஞ்சில் மன்னிக்கிறது காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டால், மழைக்காலத்தை அரசர்கள் கூட வெளியே போகாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் காட்டுகிறார். அப்போ அந்த சிங்கமானது எப்படி இருக்குன்னு காட்டுறாரு. மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். இந்த சிங்கமானது எப்படி இருக்கும்னு கேட்டால், மண்ணி கிடந்துறங்கும் குகை வாசல்ல வந்து அப்படி அப்படியே நல்ல தூக்கத்துல இருக்கும். அந்த வருஷா காலம் மழை பெய்யக்கூடிய காலத்துல சிம்மமானது அப்படியே பெரிய தூக்கத்திலே உறங்கி கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த குகை வாசல்ல கழிவுகள்லாம் வந்து சிம்மங்கள்லாம் யானைகள்லாம் வந்து குளிர்னா கூட என்ன பண்ணும், அந்த ஒலியெல்லாம் செவிப்படாது போல இருக்கக்கூடியதா இருக்கும். அப்படி கடந்து இருக்கக்கூடியது அந்த மாரிக்காலம்னு சொல்ல முடியாது. மழைக்காலம் முடிந்தவொடனே எப்படி இருக்குன்னா உறக்கத்தை விட்டு எழுந்திருக்கும். சீரிய சிங்கம் அறிவு துத்தி விழித்து என்ன பண்ணும், அதுக்கு மேல வேரிமை இருக்கும் பாடும் பேர்ந்து தறி அப்படியே பார்க்கக்கூடிய காலத்தை அப்படியே தீ விழித்துன்றா. தீ விழிக்குன்னா எப்படின்னா அப்படி கண்கள் அப்படியே அனல் பறக்க முடியாது, வந்து ஒரு கோபத்தோட வந்து பார்க்க மாட்டோம். அப்புறம் வேரி மயிர் பொங்க அதனுடைய உலை மயிர்கள் இருக்கு அந்த சிம்மத்துடைய வந்து கேசங்கள், அதெல்லாம் அது சயனித்து கொண்டிருக்கிற காலத்து தூங்கக்கூடிய காலத்தை எப்படின்னா அப்படியே படிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும், சீப்பை போட்டு வாடுறது போல இருக்கும். ஆனால் என்ன பண்ண எழுத்த உடனே அந்த உலை மயிர்கள்லாம் எப்பாடும் இருந்துதாரி அது உதரும், அப்படி தலையை அப்படி உதறக்கூடிய காலத்தையே அந்த உலை மயிர்கள்லாம் அப்படியே பெருசா விரிந்து போயிருக்கும் காட்டுகிறாங்க. அப்புறம் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அவருடைய சோம்பலை மூறினா சோம்பல், அந்த சோம்பலை முறிச்சுட்டு முழங்கி புறப்பட்ட முழக்கம் ஒன்று ஏற்படுத்தும். ஒரு கர்ஜனை பெரிய கர்ஜனை ஏற்படுத்தினா என்ன ஆகும், அந்த அந்த காட்டில் இருக்கக்கூடிய வன பிராணிகள் மொத்தத்துக்கும் அப்படியே பயத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். துட்டமிழர்கள்லாம் இருந்த இடத்துல அப்படியே மாண்டு போகக்கூடிய அளவுக்கு கர்ஜனையா இருக்கும்னு காட்டுகிறாங்க. ஓர் இனி வந்து முழங்கி புறப்பட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கண்ணன பண்ணுவான் நடையழக சேவிக்கணும்னு சொல்றாங்க. இது போல சிம்மம் எப்படி வந்து ஒரு குகையிலேருந்து சிம்மம் எப்படி கிளம்பி வருதோ அதை போல நீ வந்து ஒரு சிம்மத்தை போலே ஒரு நடையழகை காட்டி உன்னுடைய சிம்மாசனத்திலே வந்து அவிழ்ந்து கொள்ள வேணும்னு. ஏன்னா இங்க இதுல கேட்கிறான் கண்ணன், உங்களுக்கு திருக்கண் நோக்கம் வேணும்னு கேட்டீர்கள் இல்லையோ, திருக்கண் நோக்கம் தான் கண்ணால நல்லா பார்த்துட்டு வேற என்ன வேணும்னு கேட்கறேன். இவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள், இல்லை இல்லை அது மட்டும் இல்லை, திருக்கண் நோக்கம் இல்லை, நாங்கள் சொல்ல வந்த விஷயத்தை நீங்க வந்து உன்னுடைய இந்த இடத்துல சொல்ல முடியாது, திருப்பள்ளி அறையில சொல்ல மாட்டோம், இது வந்து சிம்மாசனத்தை திவ்ய சிம்மாசனத்துல நீங்க எழுந்தொழிக்கக்கூடிய காலத்திலே நாங்கள் தெரிவிக்கிறோம்னு சொன்னார்கள் மாறிக்கிறோம். அதனால அந்த நடையில வந்து அவர் போகக்கூடிய சிங்காசனத்திலே அமர்ந்து இந்த விஷயத்தை கேட்க வேண்டும் இவர்கள் எல்லாம் ஆசைப்படுகிறார்கள் பார்க்கிறோம். இப்படி மாதிரி வந்து நடையழகர் சிம்மத்தை போல எழுந்திரட வேண்டும் கேட்டார். சிங்கம் எப்படி மலை முழங்கிலே உழங்குகிறதோ அதை போல எம்பெருமான் உறங்குகிறான். எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான், பின்ன கொங்கம் சிங்கம் எப்படி படுத்து கிடக்கிறது தன்னுடைய பேடையோட கேட்டால், பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. எப்படி வந்து எம்பெருமான் வந்து நப்பின பிராட்டியோட சேர்ந்து கொண்டிருக்கான, சிம்மம் எப்படி பேடையோட சேர்ந்து அந்த மாதிரி நப்பின பிராட்டியோட சேர்ந்து கொண்டிருக்கிறான். இளா துங்கஸ்தான கிரிதடி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம், உத்போத்திய கிருஷ்ணம் சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம்னா நப்பின பிராட்டியோட சயனித்துக் கொண்டிருக்கிறான். சீரிய சிங்கம், சீரிய சிங்கம்னு சொல்லக்கூடிய சிங்கம் அதை எப்படி பண்ணா அதுக்கு பிறக்கக்கூடிய காலத்திலே காட்டுக்கு ராஜா மிருகேந்திரன்னு பேரு, மிருகராஜன் பேரா இருக்கக்கூடியதுன்னு காட்டுறாங்க. அப்படிப்பட்ட சீரிய சிங்கமாகும். சில பகுதி எப்படி இருக்கு, அது சில பாகம் மனிதனாக இருக்கிறது, பல பாகம் மேல வந்து ஒரு கழுத்து வரைக்கும் சிம்மமாக இருக்கிறது, கழுத்து கீழே மனிதனாக போல இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்டவன் எம்பெருமான் எப்படி, எம்பெருமானும் இந்த சிங்கம் தான். அவன் எப்படிப்பட்ட சிங்கமான சித்தாயர் சிங்கம். தேவகி சொல்றான், சித்தாயர் சிங்கமே என் சித்தாயர் சிங்கமே சீதை மணாளான்னு பாடுறான். அது மட்டும் இல்ல, யசோதை இளஞ்சிங்கம், முதல்ல மாழ்கிந்திகள் சொல்லக்கூடிய யசோதை இளஞ்சிங்கம். அதனால பூர்ண சிம்மாசனம். நரசிம்மன்னு சொல்லக்கூடிய எப்படின்னா பாதி கழுத்து வரைக்கும் நரம், கழுத்து வரைக்கும் சிம்மம், அது கீழே நரமா இருக்கும், நரனா இருக்கும். ஆனால் எம்பெருமானவன் கண்ணன பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான், பூர்ணமான வந்து மனிதனா பூர்ணமான சிம்மமா இருக்கக்கூடியவன் காட்டும். தேரிய சிங்கம் அறிவு தொத்தி விழித்து மாறி மலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும். மலை முழஞ்சில மண்ணி கூட சிங்கமானது எப்படி இருக்கும், மலை முழஞ்சில மண்ணி கிடந்துரும். அது முழஞ்சினா குகை, மலையில இருக்கக்கூடிய குகையில சிம்மமானது படுத்து கொண்டிருக்கணும். அது எப்படி இருக்கும்னு கேட்டால், அது படுத்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஒரு பாறையை போல ஒரு கல் எப்படி இருக்கும், அது போல எந்த விதமான பிரஜையும் இல்லாத, எந்த விதமான உலக விசாரங்களும் இல்லாத அப்படியே ஒரு கல்லை போலே படுத்து கிடக்கும். யாரு அப்படி படுத்துட்டு கூடிய காலத்துல யாருக்கும் எந்த விதமான அச்சம் இல்லை. ஒரு சிங்கம் படுத்துட்டு யாராவது பண்ணுவானா எந்த விதமான அச்சம் இல்லை, தன் பேடையோடு பொருந்தி கிடக்கும். அலிமலை முழங்கில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். இவன் அதே போல இருக்கிறான். எம்பெருமானும் எப்படி இருக்கான்,
அப்பின்ன பிராட்டியோட சயனித்துக் கொண்டிருக்கிறான். சுகசுப்தா பரந்தபா. சிம்மப்படி அழகா தூங்குறதோ அது போல எம்பெருமான் எப்படி தூக்கம் இருக்கா, ரொம்ப அழகே தூக்கமா இருக்கிறது. அவன் கிடந்தது ஒரு கிடக்கை ரொம்ப அழகா இருக்கு. சுகசுப்தா பரந்தபகான்னு சீதா பிராட்டி சித்திரக்கூடத்துல எம்பெருமான் அவளுடைய மடியில சயனித்துட்டு இருக்கிற காலத்துல அவனுடைய அழகை பாராட்டக்கூடியதா இருக்கிறது. அப்படி போல கிடக்க ஒரு அப்படி என்னன்னா அந்த எம்பெருமானோட சயனித்துக் கொண்டிருக்கூடிய எப்படி இருக்குன்னா அது அப்படியே கண்ணாலே எண்ணெதிக்க பார்க்கலாம். அந்த பார்த்தாலே ஈடுபடக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அழகு படைத்ததா இருக்கிறதுன்னு காட்டுகிறாங்க. சீரிய சிங்கம் அறிவு தொத்தி விழித்து மாறி மலை முழஞ்சில். இன்னொரு இதுவும் தெரிவிக்கிறார். எம்பெருமான ஒரு சிம்மம்னு சொல்றீங்களே, உள்ளரை பொருளாலே சுவாமி எம்பெருமானார் கூட ஒரு சிம்மம் தான் தெரிவிக்கிறார். கலிமிக்க சென்னல் கழனி குறையல் கலை பெருமான் பொலிமிக்க பாடலை உண்டு தன்னுள்ளம் தடி ததனால் மலிமிக்க சீயம் இராமானுசன். திருமங்கையாழ்வாருடைய அருள் செயல்கள் அப்படியே மனசுல தெரிஞ்சிருந்தாங்க. அதனால என்னன்னா இவரே ஒரு சிம்மம் ஆயிட்டார். வலிமிக்க சீயம் ராமானுஜரே ஒரு சிம்மம் ஆயிட்டார். ராமானுஜர் ஒரு சிம்மம் ஆட்டான். முதல்ல ராமானுஜர் சிம்மம் தான். அது மேல மழை ரெண்டு விதமா இருக்கு. மழைன்னு சொல்ற மாறி மழை, மாறி மழைன்னா ரெண்டு விதமான மழை ஒண்ணுன்றான். என்ன ஒண்ணு வந்து வாழ உலகில் பெய்தினாலும் சொல்ற வாழ வைக்கக்கூடிய மழை, இன்னொரு மழைன்னா துர்மழையா இருக்கக்கூடிய. தேவராஜதயா சிந்தோ தேவதேவ ஜெகத்பதே பதீக்ஷண சுதா சிந்து விஜிவிக்ஷேபீகரை காருண்யமாருதா நீதை ஸ்ரீதலை ரவிஷிஞ்சமாம். தேவராஜ அஷ்டக திருக்குறள் தேவராஜ தயா சிந்தோ. தேவபெருமானுக்கு ஒரு தயா சிந்து கருணையாகிய மழையாக இருக்கிறாய், கருணை கடலாக நீ இருக்கிறாய். அப்படிப்பட்ட அந்த கருணை கடல்ல இருந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் என்னுடைய அமிர்த தாரைகளா இந்த வீழ்ச்சனம் கருணை பார்வைகள் நம் பேரை வந்து விழுகணும். அப்படிப்பட்ட மழையாக பொழிவுன்னு கேட்டது. இது வந்து விரும்பத்தக்க மழையா இருக்கு. மற்றொன்று வெறுக்கத்தக்க மழையா இருக்கட்டும். அது என்னதுன்னா ஆளவந்தார் தெரிவிக்கிறார். அவிவேக கனாந்த திங்குகே பகுதா சந்தத துக்க வர்ஷினி பகவன் பவ துர்தினே பதகா. மழைக்கு துர்தினம்னே பேரு. மழைக்கு என்ன பேருன்னா துர்தினம்னே பேரு. ஏன்னு நாங்க ஏன்னு கேட்கறாங்க. மழை எப்படிப்பட்டதா இருக்கு? மழை வருதுன்னா வானமெல்லாம் கூடி அப்படியே இருட்டா இருக்கு. அந்த இருட்டு எதை உணர்த்தக்கூடியதா இருக்குன்னா நம்முடைய அஞ்ஞானத்தை, நம்முடைய அவித்யாவை உணர்த்தக்கூடியதா இருக்கிறது. ஒரு வழியும் போய் வந்து ஒரு இருட்டு கூடி போச்சா என்ன தெரியுது? எந்த இடத்துலையும் போய் ஒரு இடத்துல போய் நம்ம சஞ்சாரம் பண்றதுக்கு வழி இல்லாத இருக்கக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறாங்க. ஆனால் மழைக்கு வந்து துர்தீனம்னு பேரு. அப்ப என்ன பண்றது? எம்பெருமானுடைய அருளாலே நம்ம உத்தேசமான மழையை உண்டாக வேணும், தூத்தியம் தியாஜ்யமான மழை ஒழிய வேணும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. காட்டுறாரு மாறி மலை மழை எப்படி இருக்கா? மாறி மலை முழஞ்சு. அப்படியே மாறி காலத்திலே அந்த மலை முழஞ்சு மலையினுடைய குகைகளிலே அந்த சிம்மமானது உறங்கி கொண்டிருக்கிறது காட்டுறோம். மலை முழஞ்சுன்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் வேதம்னு தெரிவிக்கிறார்கள். வேதத்துல ஒரு பாகம் காட்டகம்னு ஒரு பாகம். இந்த காட்டகத்திலே தெரிவிக்கிறார்கள். சொல்லக்கூடிய காலத்திலே பரத்வாஜோக திருப்பி ராயுர்பிர் பிரம்மச்சரியம் உபாசான பரத்வாஜ உபாக்கியானம். இந்த பரத்வாஜ மகர்ஷின்னு சொல்லக்கூடிய ஒரு 100 வருஷ காலம் வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்த காலத்துல என்ன பண்ணாருன்னா அந்த 100 வருஷ காலம் பூர்ணமா வேதாத்தியானம் தான் பண்ணிட்டு இருந்தார். 100 வருஷ காலம் முடிஞ்சு போச்சு. இந்திரன் வந்து அவர்கிட்ட கேட்கறான், சுவாமி உங்களுக்கு 100 ஆயுஸ் கொடுக்கணும், 100 வருஷம் ஆயுஸ் கொடுக்கட்டமான்னு கேட்டான். சரி அதுக்கு என்ன ஆகட்டும் சுவாமி கொடுமே, கூட்டம் தாராளமா வாங்கி பண்ணுறான். என்ன பண்ணுறதா உத்தேசம்னு கேட்டான். வேற என்ன பண்ணுவேன்? அதுலயும் வேதாத்தியானம் தான் பண்ணுவாங்க. சரி 200 வருஷ காலம் முடிய போகுது. அப்படி முடியக்கூடிய காலத்தில் ஒரு 5 வருஷத்தை முடிச்சு விடுறேன். இன்னும் ஒரு 100 வருஷ காலம் முடிக்கிற கொடுக்குறேன்னு ஒண்ணு 200 வருஷ காலம் முடிஞ்சு போச்சு. 200 வருஷ காலம் முடிகிற காலத்தை திருப்பி இந்திரன் வந்து கேட்கறான். ஒரு 100 வருஷ காலம் கொடுக்குறேன் எடுத்துக்கிறாரான்னு தாராளமா கொடு. என்ன பண்றேன்னா வேதாத்தியானம் பண்றேன் சுவாமி. 300 வருஷம் புனிதம் 300 வருஷம் முடிஞ்சு போகிறது. இந்திரன் வந்து நிக்கிறான். அவர்கிட்ட பிரத்யட்சமா நேரம் வந்து நிக்கிறான். அவர் பரத்வாஜர் மகர்ஷி எடுத்து அவர்கிட்ட கேட்க அவர் இன்னும் என்ன பண்றாரு? இன்னும் ஒரு 100 வருஷம் கொடுமே அப்படின்னு கேட்டார். உடனே என்ன பண்றாங்க? தன் மாயினாலே ஒரு 3 மலைகளை தோற்றுவித்தானாம் இந்திரன். மலைகளை தோற்றுவித்து என்ன பண்றாங்க? அந்த பாரம் நீர் காணக்கூடிய இந்த 3 மலைகள் இருக்கு இல்லையா, இதுதான் நீர் அத்தியனம் பண்ண சொல்ற அந்த வேதம் தான் இது 3 மலையாளா இருக்கு. அந்த 3 மலையில இருந்து 3 முஷ்டி அளவு மண் எடுத்தான். மண் எடுத்து அவர்கிட்ட காட்டாங்க, நீர் இது வரைக்கும் இந்த 300 வருஷத்துல நீர் அத்தியனம் பண்ண வேதம் எவ்வளவு தெரியுமா? இந்த 3 முஷ்டி அளவு தான் மண். இவ்வளவுதான் நீர் அத்தியனம் பண்ணிருக்கேன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ 300 ஆண்டு வேதம்னு சொல்லக்கூடியது என்ன காட்ட வந்து இந்த விஷயத்தை என்ன அப்படின்னு கேட்டால் வேதம் தான் வந்து மாறி மலை முழஞ்சில். மலையில இருக்கக்கூடிய முழஞ்சில இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த மழைதான் வந்து வேதம் தான் மலைன்னு சொல்லக்கூடியது வேதமாக இருக்கிறதுன்னு காட்டுறோம். அந்த வேதத்திலே குகைகள்லாம் இருக்குமே, அது போல சூக்ஷ்மமான அர்த்தங்கள் வேதத்திலே சூக்ஷ்மமான அர்த்தங்கள் இருக்கும். அது எப்படிப்பட்டனா குகைகள் போல இருக்கணும். மகாபாரதத்துல யக்ஷ பிரஷ்னம்னு ஒரு கட்டம் உண்டு. அதுல தர்மபுத்திரன் யக்ஷன் வந்து கேள்வி கேட்பான். தர்மபுத்திரன் அவனுக்கு பதில் சொல்லுவான்.
அப்போ தர்மபுத்திர இடத்துல வந்து யக்ஷன் கேள்வி கேட்கிறான், தர்மத்தினுடைய சூக்ஷ்மம் எங்க இருக்குன்னு கேட்கறான். தர்மத்தினுடைய சூக்ஷ்மம் எங்க இருக்குன்னு சொல்லக்கூடிய காலத்துல தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம். தர்ம சூக்ஷ்மமானது எப்படி இருக்கா, அந்த குகைகளிலே வந்து மலைகளில் இருக்கக்கூடிய குகைகளில் எப்படி படிந்திருக்குமோ அதை போல குகைகளிலே படிந்திருக்கக்கூடிய தர்ம சூக்ஷ்மம் இருக்கும் காட்டணும். அப்ப வேதங்கள் மலையாக இருக்குது, மலையில இருக்கக்கூடிய குகைகளை போல இருக்கக்கூடிய தர்ம சூக்ஷ்மங்களால் மறைந்திருக்கிறது. அது மலை மாறி மலை முழிஞ்சு, அப்படிப்பட்ட மலை முழிஞ்சுகளில மண்ணி கிடந்திருக்கும் சீரிய சிங்கமாக இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானான்னு காட்டுகிறார். ஏன்னு கேட்கிறார், வேதத்திலே ஆழங்கால் பட்டவர் போல ஒருத்தர் உண்டா? அப்ப வேதங்களுக்கு ஸ்ரீபாஷாதி கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்காரு. எதை கொண்டு எழுதினார்? அந்த வேதாந்தங்களில் அவருக்கு இருக்கக்கூடிய அவகாகனம், அதுல வந்து ஆழங்கால் பட்டவராக இருந்தார். மண்ணி கிடந்துறங்கும், உறங்குறதுன்னா தாமச குணமாச்சு. அப்போ வந்து அந்த வேதத்திலே உறங்கினாலும் ஒரு அர்த்தம் சொல்ல முடியாது, அபார்த்தமா இருக்க, சரியான அர்த்தமா இருக்காதுன்னு சொல்லக்கூடிய காலத்தில் அஸ்மிதான்யா பாவம் ஒரு பாவம் தெரிவிக்கிறார். அது என்னன்னா, வேற இப்போ நம்ம ஒரு காரியத்துல இழிந்திருக்கோம், ஒரு காரியத்தை ரொம்ப முக்கியமா பிரதானமா பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு பக்கத்துல நடக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பாவம் என்ன, பக்கத்துல இடி விழுந்தா கூட தெரியல உனக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த வேற இடத்துல நெஞ்சை செலுத்தாமல் இருக்கக்கூடிய காலத்துல என்ன எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு உறக்கத்துக்கு சம்பந்தம். எப்படி தூங்கக்கூடிய காலத்துல நமக்கு எதுவும் தெரியாது இருக்கும், அதே போல இருக்கிறவர்கள் காட்டுகிறார்கள். அப்போ எம்பெருமானார் எப்படிப்பட்டவர் இருக்கார், அந்த வேதத்துல இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்து அந்த நுண்ணியம் சூட்சமான அர்த்தங்களை தேடக்கூடிய காலத்துல எம்பெருமானார் எப்படி இருக்காருன்னா, ஒரு ஊருக்கு பார்க்கக்கூடிய காலத்தை உறங்குபவரை போல இருக்கிறார். ஆனால் எப்படி இருக்காருன்னா அந்த சூட்சமான அர்த்தங்களிலே இருக்கிறார். அஸ்மிதன்யா பாவம் அந்த பாவத்தில் இருக்கக்கூடியவர் என்று காட்டுகிறார்கள். மாரிமலை முழங்கில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். ஆனால் அந்த நுட்பமாக இருக்கக்கூடிய அந்த விசேஷ அர்த்தங்களை எல்லாம் கண்டறிந்து இருக்கிறார். அப்போ உறங்கக்கூடிய காலத்திலே நமக்கு துக்கமும் கிடையாது, ஆனந்தமயமா இருக்குது. அதுபோல அப்படி உறங்கக்கூடிய சிம்மமா இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜன் மாரிமலை முழங்கில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து. அறிவுத்துனா எழுந்ததுன்னா அறிவு ஊற்றுறது அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பிரகடனம் சேர சொல்லணும்னா சிம்மமானது தூங்கி போடுறது, சிம்மமானது தன் உறக்கம் கலைத்து எழுந்ததுன்னு சொல்றது. எதனால எழுது, யாராவது போய் எழுப்பினாலும் சிங்கத்தை எழுப்பல. வருஷா காலம் முடிஞ்சு போச்சு, இனிமேல்ட்டு நம்ம வந்து நம்முடைய வேட்டைக்கு போகணும்னு அது காலம் உணர்ந்து எழுந்தது. எம்பெருமான் எப்படி கொண்டாலும் சிம்மமா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனும் எப்படி இருக்கான்னா உறங்கி கொண்டிருக்கிறான். எது அவன் கூட உறக்கம் உண்டான்னா இல்லை, உறங்குவான் போல யோகம் செய்த பெருமான் அவன். ஜெகத் ரட்சண சிந்தையிலே எப்பொழுதும் கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே இருக்கிறான் அவன். அப்போ அவனுக்கு எப்படி எதனால அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னா, ஆர்த்தர்களுடைய துவனி கேட்கலாம், என்னை காப்பாத்துன்னு யாரும் அவனிடத்துல சொல்லலை. அதனால என்ன பண்றான் எம்பெருமான் அப்படியே வந்து அறிவுத்து ஆகுச்சு. அதே தரத்தை போல கிடைக்கும், ஒரு கட்டையை போல செய்து அறிவுத்துன்னா சிங்கம் அப்படி இருந்தா படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்துல, தூக்கத்தில் இருக்கும் காலத்துல இது பிராணம் இருக்கோ இல்லையோன்னு அளவுக்கு தூங்கிட்டு இருக்கான். அதே போல எம்பெருமான் எப்படி இருக்கான், ஆறுதர்களுடைய அந்த அடியார்களுடைய துவனி எதுவும் கேட்கல, இதை காப்பாத்துன்னு யாரும் ஒரு கூக்குரல் இடலை. அப்படி இருக்கக்கூடிய காலத்தை அவன் எப்படி இருக்கான், ஆர்த்தத்துடைய உணராதனால் எப்படி இருக்கான், அப்படியே வந்து ஒரு அச்சேத்தனத்தை போல ஒரு கட்டையை போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த ஆறுதலுடைய துவனி கேட்ட உடனே நான் அறிவுத்து எம்பெருமான் பரமாத்மான்னு அறிந்து கொள்கிறான். நமக்கு காப்ப வேண்டிய கடமை வந்துடுதுன்னு நினைக்கிறான். கஜேந்திரன் கத்தின காலத்தை அது போலவே கத்தின காலத்தில் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையான்னு சொல்லக்கூடிய காலத்தில் எப்படி பண்ணான், அரைகுறைய தலைகுறைய ஓடி வந்தான்னு தெரிவிக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, பல வருஷ காலம் வந்து அந்த வந்து யானைக்கும் முதலைக்கும் சண்டை நடந்த காலத்திலே எம்பெருமான் எப்படி இருந்தானா, அறிவுக்கு முன்னு காலம் எப்படி இருந்தான், அறிவுறாமல் இருந்தான், ஒரு அச்சேத்தனத்தை போலே கடந்தான். எப்போ அவன் காக்க வேண்டிய ஒரு கடமை வந்ததோ அப்போ அறிவுத்து எழுந்தான்னு சொல்லக்கூடியது. அப்படிதான் வந்தான் கடமை. அடியாருடைய காக்கக்கூடிய காலத்தை அறிவடைய ஒரு துவனி கேட்டதுன்னா அவன் எழுந்து வரக்கூடியதான். சிறிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து. அப்படியே கண்களால் எப்படி பார்க்கிறான்னா அப்படியே ரொம்ப கோரமா பார்க்க முடியாது. அவன் அப்படி சிம்மம் விழிச்சதுன்னா எப்படி இருக்குன்னா, அது கூட இருக்கக்கூடிய அந்த வேடை பெண் சிங்கம் ஆகட்டும், அதனுடைய குட்டிகளாட்டம் அதுக்கே கூட வந்து அருகணிக்கிறதுக்கு பயப்படக்கூடியதா இருக்கட்டும், அப்படி நெருப்பு பொறி பறக்கக்கூடியபடி பார்க்கிறாங்க. எம்பெருமான் அப்படிதான் இருக்கான். நரசிம்மமாக தோன்றின காலத்துல எப்படி இருக்கான், விராட்டியாவும் பக்கத்துல நிக்கிறதுக்கு பயந்தான். பூங்கோதையாள் பெயரோன்மார் விடந்த வீங்கோத வெண்ணறு விரல் பூங்கோதையாள். இப்ப பிராட்டியானவர் என்ன பண்றான்னா, அந்த எபெருமானவன் என்ன பண்றான், நரசிம்மமானவன் அந்த பொன்பெயரோன்னு சொல்லக்கூடிய அந்த வந்து இரண்டினை வந்து மார்பை கீழக்கூடிய காலத்திலே ரொம்ப கோரமான கோபத்தோடு இருந்தான். அவளே பயப்படுறான், பிராட்டியே பயப்படுறான். எரிந்த பைங்கன் இளம் தேவர்கள்லாம் பயப்படுறான். நரசிம்மனை பார்த்து தேவர்கள்லாம் பயப்படுறான். எரிந்த பைங்கன் இளங்கு பேழ்வாய் எயிற்றொடுது ஒரு கண்ணு எரிந்து வானோர் கலங்கியோட இருந்த அம்மானதிடம். எரிந்து வானோர் கலங்கி நரசிம்மனை பார்க்கக்கூடிய காலத்தில் தேவர்கள் எல்லாம் பயந்து போனார்கள் தெரிவிக்கிறார்கள். அப்போ இவ்வளவு கொடூரமா இருக்கு நரசிம்மன், அதை பார்க்கணும்னு இந்த மாதிரி சிம்மத்தினுடைய இதெல்லாம் தெரிவிச்சு சிம்மம் எப்படி பயங்கரமா இருக்கு.
அந்த பயங்கரமா இருக்கக்கூடிய சிம்மத்தினுடைய இதெல்லாம் நீங்க பார்க்க ஆசைப்படுறீங்க. கொடியவாய் விலங்கின் உயிர் மலங்க கொண்ட சீற்றம் ஒன்றும் துளதெறிந்து. அதாவது யானை வந்து முதல்ல பிடிச்சது. கொடியவாய் விலங்கு இன்னுயிர் மலங்க, இந்த யானையினுடைய வந்து இன்னுயிர் மலங்கும்படியாக அதனுடைய உயிர் பிராணம் போகும்படியாக ஒரு குடியை வந்து அந்த முதல்ல வந்து பிடிச்சதே. அவர் குடிக்கக்கூடிய காலத்திலே காப்பாற்ற வேணும்ன்ற ஒரு இது ஏற்பட்டக்கூடிய காலத்துல எம்பெருமான் எப்படி வந்தான், அதே போல தலைமுறையை வந்தான். அப்ப எப்படி சீற்றத்தோட வந்தான். கொடியவாய் விலங்கின் உயிர் மலங்க கொண்ட சீற்றம். அந்த சீற்றத்தை பார்க்கணும், அந்த எம்பெருமானுடைய கோபத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். கோபத்தை போய் பார்க்கணுமா? நரசிம்மன் கோபமா இருந்தா வந்து கஜேந்திரனை காப்பாற்றக்கூடிய காலத்துல எம்பெருமான் கோபமா இருந்தா அந்த கோபத்தை போய் பார்க்கணுமான்னு கேட்டோம். இல்ல விரோதி எம்பெருமான் அந்த சமயத்துல விரோதி நிரசனம் பண்றான். விரோதிகள் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விரோதிகள் எல்லாம் ஒழிப்பதற்காக வருகிறான். அந்த கோபம் வந்து நம்ம பேர்ல கிடையாது, அடியவர்கள் பேர்ல அந்த கோபமான அடியவர்கள் பேர்ல கிடையாது. அந்த கோபம் யார் பேர்ல கோபம்? அந்த விரோதிகள், அடியவர்களுக்கு விரோதிகளாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அவன் கோபம் கொண்டவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட விரோதி நிரசனம் பண்ணக்கூடிய காலத்திலே அப்படிப்பட்ட அந்த கோபத்தை பார்ப்பதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம். நரசிம்மனாக வந்தக்கூடிய காலத்தை கூட எப்படி இருக்கான்? சீற்றத்தோடு அருள் பெத்தவனடி கீழ் புக நின்ன செங்கண்மால். ஒரு கண்ணால இரண்டினை பார்க்கக்கூடிய காலத்தை அப்படியே கோபம் அப்படியே தீ விழித்து அப்படியே வந்து கோபம் அப்படியே கணல கக்கறான். அப்படியே பத்திர பக்கத்துல பிரகலாதனை பார்க்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கான்? சீற்றத்தோடு அருள் பெத்தவன் அடி கீழ் அருள் பெறுகிறான். அப்புறமா அப்படியே குளிர கட்டாட்சம், ஒரு கண்ணால பிரகலாதன் குளிர கட்டாட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அழகை நாங்கள் பார்க்க வேண்டும்னு நினைக்கிறோம் இருக்கிறார்கள். அழகியான் தானே அறிவுருவன் தானே பழகியான் தாளே பணிமின். அழகியான் தானே, யார் அழகியான் தெரியும்? அழகியான் தானே அறிவுருவன் தானே, நரசிம்மன் தான் அழகு. அப்படிப்பட்ட அழகை தான் நாங்க பார்க்கணும். அழகியான் தானே அறிவுருவன் தானே அறிவுத்து தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி. வேரி மயிர்னா இந்த வேரின்னு சொல்ல முடியாது, நறுமணம்னு சொல்ல முடியாது. சிம்மத்தினுடைய உலை மயிர்கள் இருக்கு, அது நறுமணம் புரிஞ்சதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மயிர்கள்லாம் என்ன பண்ணும், அதெல்லாம் அப்படியே அந்த பிடரி அப்படி ஒழுதுன்னா அது அப்படியே பெருசா போடும். அது போல வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து அந்த நறுமணம். எம்பெருமானுக்கு என்ன பேருனா சர்வகந்தகா, எல்லா நறுமணத்தையும் தன்னிடத்திலே உடைத்தவனா இருக்கக்கூடிய எம்பெருமான் சர்வகந்தகா. இரண்ய கேசகா இரண்ய ஸ்மசுகு, பொன்மயமா தலைமயிறு உடையவன், பொன்மையனான மீசை உடையவன் சொல்லுவேன். எரிமயிறு பொங்க இப்பாடும் பேர்ந்து தறி ஊரினிமிருந்து முழங்கி புறப்பட்டு. எப்படி கிளம்புறது? ஆஸ்தானத்தை கிளம்பக்கூடிய காலத்தை ஊரினிமிருந்து முழங்கி புறப்பட்டு அந்த சோம்பலையெல்லாம் விட்டு ஊரினிமிருந்து முழங்கி அப்படிதான் கிளம்பணும்ன்றான். உன் சோம்பலையெல்லாம் விட்டு நீ இப்ப சயனத்துக்கு கொண்டு அந்த சோம்பலெல்லாம் விட்டு கிளம்பணும். ஊரினிமிருந்து சோம்பலையெல்லாம் விட்டு முழங்கி புறப்பட்டு ஒரு கர்ஜனையோட கிளம்பணும், ஒரு கர்ஜனை பண்ணி கிளம்பணும். ஊரினிருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே போதருமா போல. அவரு எம்பெருமான் கேட்கறான், என்ன என்ன எல்லாம் சிம்மமாவே இது பண்ணிட்டு ரூபணம் பண்ணிட்டீங்களே, கம்பீரியத்தை மட்டும் சொன்னா போதுமா, என்னுடைய சௌகுமாரி சொல்ல வேண்டாமான்னு சொல்லக்கூடிய காலம். போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, எப்படிப்பட்டவனா இருக்கான்னு சொல்லக்கூடிய காலத்துல காயா பூவை போல இருக்கிறான்னு தெரிவிக்கிறாருன்னு சொல்றோம். எம்பெருமானுடைய காம்பீரியத்தை அனுபவிச்சிட்டோம். சௌகுமாரத்தை இந்த இடத்துல நிறுத்தினேன். நாளைக்கு சௌகுமாரியம் தொடங்கமாக அந்த எபெருமானானவன் எப்படி வந்து அந்த கோப்புடைய சீரி சிங்காசனத்தில் தன் நடையழகை காட்டி வந்தான், அவர்களுடைய வந்து இதெல்லாம் அவர் கேட்டு மகிழ்ந்தான்றதை நாளைய தினம் அனுபவிப்போமாக. நாளை வழக்கம் போது 7 மணிக்கு உபன்யாசம். இன்றைய வாசகத்தினுடைய அனுசந்தானத்தோடு இருக்கிறோம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேரி மயிர் பொங்க பாடும் பேருந்து தறி ஊரிலிருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்ன இங்கனே போந்தருளி ஓப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து நாம் வந்த காரியமாகாய்ந்தருளேலோ எம்பாவாய். சிவத்தை விட்டு சித்தாரிய மனோநந்தன ஹிருதவை அந்த நந்தன சுந்தரியை கொதாயே நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாதృ மகாத்மனை ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே அதிவீதிகராரியாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தரஜா மாதృ சேவினே அண்ணங்கராரியவரியாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம். தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.